அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை திரு கதிர் நிலவன் ஐயா அவங்க. அவங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மதுரை மாநில செயலாளராவும், தலைமை செயற்குழு உறுப்பினராவும் இருக்காங்க. அவங்கள இப்ப சமீபத்தில நடந்துகிற இந்த சர்ச்சைகள் குறித்து தான் பேசப் போறோம். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம்ங்க. ஐயா, ஒண்ணுல தொடர்ச்சியா உங்களோட பதிவுகள நான் கீச்சுல பார்ப்பேன். நீங்க சான்றுகளோடையும், தரவுகளோடையும் உங்க தமிழ் தேசிய கருத்துக்களையும் மிக முக்கியமா ஐயா பெரியார் அவர்கள் என்னென்னலாம் பதிவுகள் போட்டிருக்காங்க. அதை எப்படி திராவிடம் மடைமாற்றி தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப தெள்ளத் தெளிவாவே உங்களோட பதிவுகள் இருக்கும். சரி, அததான் உங்கள அழைச்சு பேசலாம் அப்படின்னு நினைச்சேங்கய்யா. ஆ நான் கேட்டோனே நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆ. ஐயா, இப்ப சமீபத்தில அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா பெரியார் தமிழ் மொழியை தவறாக பேசினாங்க. தமிழை சனியன் என்று ஐயா பெரியார் சொன்னாங்க. வேலைக்காரியிடம் பேசாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, ஐயா பெரியார்ல கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. இத பல பேர் எதிர்க்கிறாங்க. இல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு. ஒரு தமிழரா நீங்க அந்த தமிழ் தேசியவாதியா ஐயா பெரியார் அவர்களின் நூல்களை படித்தவர்களா, நீங்க என்னங்க இத பத்தி நினைக்கிறீங்க? அதாவது பெரியாருடைய தமிழ் மொழி குறித்த எந்த கருத்தா இருந்தாலும் சரி, அது இனம் சார்ந்த கருத்தா இருக்கட்டும், இல்ல வேறு தாயகம் சார்ந்த கருத்தா இருக்கட்டும், இது போன்ற கருத்துக்கள் இப்போது இல்ல. பெரியார் உயிரோடு வாழ்ந்த காலத்திலும் சரி, கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு தமிழ் அமைப்புகளில் இருந்தவர்கள் ஒரு வலுவான அமைப்பாக யாரும் இல்ல. ம.பொ. சிவஞானம் கடுமையா பெரியாருக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். ஆனால் அவருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து தான் அந்த வேலையை செய்ய முடிஞ்சுச்சு. அவருக்கு போதிய ஆதரவெல்லாம் கிடைக்கல. அதனால எதிர்க்க வேண்டிய நேரத்துல எதிர்ப்பாரு. சில சமயங்கள்ல அமைதியா இருந்துருவாரு. அதே காலகட்டத்துல நம்ம சி.ப. ஆதித்தனாரும் அதே போல திராவிட கருத்தியலுக்கு எதிராக பேசியிருக்கிறார். ஆனால் அவங்கெல்லாம் என்னன்னா, ஒரு தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு கோட்பாடாக, சித்தாந்தமாக அத ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ள கொண்டு போய் நுழைச்சு, தோல்வியுற்றவுடன் அந்த தமிழ் தேசியத்துக்கு இனிமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு, அது திராவிட அமைப்புகளோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் கடந்த காலத்துல இருந்துச்சு. அது ம.பொ.சி. அவர்களும் திமுகல போய் சேர்ந்தாரு. க க இவரும் நம்முடைய ஆதித்தனார் அவர்களும் அப்படித்தான் போய் சேர்ந்தாரு. கி.ஆ.பி. விஸ்வநாதன் போன்றவர்களும் கூட பெரிய அமைப்பாக, பலமாக அவங்க கட்ட முடியல. பெரியாரிடம் முரண்பட்டு வெளியே தமிழர் களம் என்ற அமைப்பை நிறுவிய போதும் கூட, அவர் ஒரு 2, 3 ஆண்டுகளா நடத்துறாரு. பிறகு கடைவிரித்தான் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த அமைப்பையும் அவர் கலைச்சுட்டு போயிறாரு. 50களுக்கு பிறகு போயிறாரு. அப்ப ஒரு நீண்ட வரலாற்று அடிப்ப பார்க்கும்போது, இப்ப ஈவேராவுக்கு எதிராக பேசியவர்கள் அனைவருமே பெரிய அளவுல அவங்களால வெற்றி பெற முடியல. ஒரு அமைப்பு பலம் இல்ல, போதிய தொண்டர் பலம் கிடையாது. ஒரு அமைப்பு வழியில் ஒரு தலைமை தாங்கி போராடக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற தலைவராக பெரியார் இருந்த காரணத்தால், அவர் அந்த கருத்த தொடர்ந்து, அதாவது நமக்கு அது உடன்பாடு இல்லாட்டாலும் கூட, அந்த கருத்த தமிழ் மொழிக்கு எதிரான கருத்து, இனத்துக்கு எதிரான கருத்துக்கள்லாம் அவர் கொண்டு போயிருக்கிறாரு. இப்ப நீங்க கேட்டீங்க, சீமான் ஒரு வலுவான ஒரு அமைப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம தமிழ் தேசியம் குறித்து 90கள்ல இருந்து நம்ம பேசிட்டு வந்தாலும் கூட, இப்ப சீமான் ஒரு தேர்தல் அமைப்பாக மாறி, தமிழ் தேசிய கருத்தியல இன்றைக்கு வெகு மக்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதனுடைய தொண்டர்கள் பலமும் இன்றைக்கு பலமா இருக்கிறார்கள். முன்பு போல முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ம.பொ. சிவஞானத்த ஒரு கூட்டத்துல பேசினாருன்னா, ரவுடிகள வச்சு பெரியார் அனுப்பி விடுவார். விபூதி வீரமுத்து போன்ற சொல்லுவாங்க. ஒரு குண்டர் படையெல்லாம் வச்சு அந்த பண்ணியிருக்காங்க. அதே போல கி.ஆ.பி. விஸ்வநாதன், மரமலடிகள், இவர் காசு பிள்ளை போன்றவங்கலாம் 1940 வாக்குல தமிழர் மத மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க. அந்த மாநாட நோக்கம் என்னன்னா, வைதிகத்திலிருந்து தமிழர் சமயத்தை பிரிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல நடத்துறாங்க. ஆனா அந்த மாநாட்டுல கூட பெரியார் அவர்கள் காளிகளை அனுப்பிவிட்டு கலட்டா பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வேதனைப்பட்டு கி.ஆ.பி. விஸ்வநாதன் அவர்கள் கூட ஒரு மறைமலையடியில் இறந்த போது இதை பத்திலாம் எழுதியிருக்கிறார். அப்ப அந்த காலகட்டம்ங்கிறது அவர்களால எதிர்த்து நிக்க முடியாத ஒரு காலகட்டம். ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி கிடையாது. இன்றைக்கு 2009 ஈழ யுத்தத்துக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம், திராவிடம் என்பது இந்த ஈழப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே திராவிடத்தை நம்பி நாம் பயனில்லை. நாம் தமிழ் தேசியம் தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது. திராவிடத்துக்கு அது எந்த உறவும் கிடையாதுங்கிற அடிப்படையில இன்னைக்கு இளைய சமுதாயம் உருவாயிருக்கு. அதன் அடிப்படையில தான் சீமான் அந்த இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய நிலைக்கு ஏற்ற வகையில இன்றைக்கு பெரியார இன்னைக்கு தோலுரிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அது பற்றிய விவாதங்கள் தான். சீமான் சொன்னது சரியா தவறா அப்படிங்கிற விவாதம்
போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இளையோர்கள்ட்ட இந்த தமிழ் தேசிய கருத்தியல் என்பது மிக தீவிரமாக பற்றி கொண்டு தான் சொல்லணும். ஐயா, இதுல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் நான் இந்த தகவல் கேள்விப்பட்டதே இல்ல. அதாவது அவரு வந்து பார்ப்பானா எதிர்ப்போம், பார்ப்பானா எதிர்ப்போம் அப்டின்னு சொல்லிட்டு, பார்ப்பானை என்னது பாம்பை கண்டால் விட்டுவிடு, பார்ப்பானை கண்டால் அடிச்சு கொல்லு அப்டின்னு ரொம்ப இதா பேசியிருக்காங்க ஐயா பெரியார் அவர்கள். ஆனா, தமிழர் சமயத்த உருவாக்கணும், வைதீகத்திலிருந்து இது வேறுபட்டதுன்னு தமிழர்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிற்கு பெரியார் வந்து கலாட்டா பண்ணியிருக்காரா ஆளுங்கள வச்சு? ஆமா, உண்மைதாங்க. இது வந்து 1940 வாக்குல தமிழர் சமய மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. ஏன்னா, இவங்க தொடர்ந்து தொன்று தொட்டு சைவம் தான். இப்ப ஈவேராவுக்கு வந்து அ இந்த பிராமண எதிர்ப்பு எங்கிருந்து கிடைக்கிறதுன்னா, சைவம் பெரியார்ட்ட இருந்து அவர் எடுத்துக்கிறார். நீங்க 1902 வாக்குல மறைமலையடிகள் வந்து, ஆரியருக்கு தமிழர்கள் கடமைப்பட்டிருக்கவில்லை. ஆரிய அ இனத்துக்கு எதிராக தமிழர்கள் வந்து அவர்களுடன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி 1902 வாக்குல மதுரை தமிழ்ச் சங்கத்துல பேசியிருக்கிறார். அப்ப நாம் வேறு, ஆரியர் வேறுங்கிற ஒரு கருத்தாக்கத்தை வந்து தமிழரற்ற நிறைய தமிழறிஞர், குறிப்பா சைவ அறிஞர்கள்ட்ட எல்லார்ட்டயுமே அந்த தன்மை உண்டு. இப்ப பெரியார் வந்து கர்நாடக நாட்டில் பிறந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட, இந்த ஆரிய எதிர்ப்பை தான் பயன்படுத்தியிருக்காரு. அவரே பெரியாரே வந்து அந்த தொடக்க காலகட்டத்துல, இதோ மறைமடியில் எழுதியிருக்கிறார் பாருங்க, இதோ நூலை பாருங்கள். ஆரியருக்கு தமிழர்கள் கடமைப்பட்டிருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறார். அப்படி சொல்லிதான் பேசியிருக்காரு அந்த காலத்துல. அப்ப அது போன்ற கருத்தியலை வந்து அவர் உள்வாங்கிக்கிட்டாரு. ஆனால் அவரு செஞ்ச என்ன என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு தன்மறுப்புவாதியாவும் இருந்திருக்கிறாரு. இப்ப குடியரசு இதழ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 1925 வாக்குலயே பார்த்தீங்கன்னா, சைவத்துக்கு எதிரான போக்க வந்து அவர் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, சைவர்களை பயன்படுத்திக் கொண்டு வைணவர்களை வந்து திட்ட எழுத அதுக்குன்னு சில பேரை வச்சிருப்பாரு அவரு. எழுத விடுவாரு. அப்புறம் திருப்பி வைணவத்தை திட்டுவதற்கு சைவர்களை பயன்படுத்துறாரு. மாறி மாறி அவர் வந்து ஈமு சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை வச்சு எழுத விடுவார். அதெல்லாம் சந்திரசேகர பாவலர்லாம் சொல்லுவாங்க அவர் பேரு. அப்ப அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அவர் பயன்படுத்தி கொண்டு சைவத்துக்கும் வைணவத்துக்குமான மோதலை தூண்டி விட்டு இதனால மறைமடியிலே அந்த காலகட்டத்துல இவரை கடுமையா ஏத்து பேசியிருக்காங்க. அவங்க சைவ மதம் வந்து என்பது ஒரு கடல். அது ஒரு சித்தாந்தம். ஆனால் இவர்கள் என்னன்னா, அந்த சைவ மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில பிராமணிய கருத்தாக்கங்கள் இருக்கு. அதை அகற்றுவதற்காகத்தான் மறைமலையடிகள் போன்றவர்கள்லாம் குரல் கொடுத்திருக்காங்க. காசுப்பிள்ளை வந்து தமிழர் சமயங்கள்லாம் எழுதியிருக்காரு. அப்ப அந்த மக்கள் கூட்டங்கள்ல போய் இவர் ஆளை அனுப்பிச்சுட்டு இந்த கடவுள்களை இழிவா பேசுறது, வைக்கிறது இதெல்லாம் நடக்கும்போதுதான் அந்த காலகட்டத்துல மறைமலையடிகள் வந்து கூட்டத்தை கடுமையா பேசுனதை இவங்க தவறா திரிச்சு போட்டுறாங்க. பெரியார் குடலை உருவி நான் மாலையா போட்டுக்குவேன் மறைமலையடிகள் சொன்னதாக சொல்லி அன்றைக்கு தீகா தொண்டர்கள்ட்ட பரப்பி விட்டாங்க. அப்புறம் கியாபை விஸ்வநாதன் தான் போய் பெரியார்ட்ட பேசி அவர் வந்து எங்கேயும் அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் வந்து ஒரு பண்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொன்ன பிறகு ஈவேரா வந்து நான் தெரியாம நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியாரே வருத்தம் தெரிவித்ததாக பல உண்டு. இப்ப எங்க வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னா, தமிழர்கள் வந்து ஒரு ஆரியத்தை எதிர்த்து, பிராமணர்களை எதிர்த்து ஒரு இயக்கமா இல்லாவிட்டாலும் கூட சைவ மதத்தின் மூலமாக மீட்டுருவாக்கம் பண்றதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க காலகட்டத்துல தான் அவர் வந்து சைவத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறார். எப்ப வந்து இவங்க போய் ஒண்ணு சேர்றாங்கன்னா 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தான் சைவர்கள், ஏன்னா சைவருடைய பார்வை எப்படின்னா அது வந்து பிராமணிய மதத்தோட தொடர்ச்சி தான் இந்தி அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அதோட மூல சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்து வழி வந்த ஹிந்தி மொழி அப்படிங்கிற பார்வையில தான் அவங்க வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அவங்களுடைய செந்தமிழ் செல்வி ஏடு இதுலலாம் பாத்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் இதெல்லாம் 30 காலகட்டத்திலே அந்த ஏடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்திய எதிர்த்தெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படிங்கும் போது பெரியாருக்கு வந்து அது சூட்சுமம் தெரியல தொடக்கத்துல. இந்திய மொழியை பற்றி அவர் சொல்கின்ற போது பெருசா எல்லாம் அவர் வந்து இது பண்ணல. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல சைவ சித்தாந்த நூற்பதிப்புகள் அந்த அவங்க அப்புறம் இங்கிட்டு உமா மகேஸ்வரனார் கரந்து தமிழ் சங்கம், திருநெல்வேலி தமிழ் சங்கங்கள் இவங்கெல்லாம் தொடக்க காலத்துல இந்திக்கு எதிராக தீர்மானம் போட்டு அது பெரிய அளவுல ஒரு மக்கள் இயக்கமா மாறுகின்ற போதுதான் பெரியாரை வந்து தன்னை வந்து இணைச்சுக்கிறாரு. இப்ப சைவர்களுக்கு என்ன பெரியாரோட இணைஞ்சு இந்தி எதிர்ப்போம், ஏன்னா அவருக்கு ஒரு பலமான அமைப்பு இருக்கு. அதனால வந்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இந்தியை துரத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் பெரியாரோட சேர்றாங்க. அப்ப அந்த இதை வந்து பெரியார் பயன்படுத்தி கொண்டு அவருக்கு அன்றைக்கு ஊடக பலம் இருந்துச்சு. ஊடகம்னா அன்றைக்கு விடுதலை பத்திரிகை இருந்துச்சு. அப்ப விடுதலை ஏட்டுல தொடர்ந்து வந்து செய்தியில போடுவார். அந்த செய்திகள் மூலமா பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு மக்கள் பற்றாங்க, இளைஞர்கள் நிறைய வந்தாங்க, அதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் மறுக்கல. ஈவேரா வந்து அந்த விடுதலை பத்திரிகையின் மூலமாக இந்திக்கு எதிரான போராட்டத்துல வந்து
பயன்படுத்திக்கிட்டார். ஆனா அதே சமயத்துல பெரியார் அவர்கள் அந்த அந்த கோரிக்கை வந்து 2 கோரிக்கை மையமா வந்துச்சு. ஒண்ணு மொழிவழி மாநில கோரிக்கை. இன்னொன்னு தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையும் வந்து முதன்மையாக எழுந்து வருது. என்ன காரணம்னா, நமக்கு வந்து 1938ல தமிழ் தேசிய எழுச்சியா வருது. அதற்கு முன்பே ஆந்திரர்களுக்கு அந்த எழுச்சி வந்துருது. 1910ஆம் ஆண்டு வாக்கிலே ஆந்திரா மகாசபை உருவாக்கி வச்சுட்டாங்க. விசால ஆந்திரா கேட்டாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க நீதி கட்சி வந்து அதாவது சென்னை மாகாணத்துல வந்து அவங்க தான் முதலமைச்சரா இருந்தாங்க சொல்லி. ஆனா நீதி கட்சி தலைவர்கள் வந்து தெளிவாக அந்த தெலுங்கு இன உணர்வோடு தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து ஆந்திர மகாசபையிலயும் இருப்பாங்க. அதே சமயத்துல இங்க வந்து பிராமண எதிர்ப்பும் பேசுவாங்க. அந்த 2 இது இருக்கு. ஆனால் பெரியார் அவர்கள் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம் ஒரு ஆந்திர மகாசபை போல அமையவில்லை. அதான் உண்மை. அவர் காங்கிரஸ் விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குறாருல. அதை வந்து ஒரு ஆந்திர மகாசபை போல தமிழர்களுக்கான ஒரு அமைப்பை கட்டி இருந்தால் எல்லா தமிழர்களும் அவங்க இணைஞ்சிருப்பாங்க. ஆனா ஆந்திரர்கள் வந்து இந்த இதுக்குள்ள வரவே இல்லை. அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஹைதராபாத்து போயிட்டாங்கன்னா அந்த மொழியில தான் பேசுவாங்க. இப்ப நம்ம இவருக்கார சர்பிடி தியாகராயரு அந்த காலத்துல ஆந்திர மகாசபையில மிகப்பெரிய ஒரு ஆளு. அவருக்கு வரவேற்பு கொடுத்த செய்திகள்லாம் நீங்க தெலுங்கு பத்திரிகைகளை பார்த்தா தெரியும். அதே மாதிரி பொப்புளி அரசர், பனகல் அரசர் எல்லாருமே இருக்காங்க. 1932 வாக்கிலேயே பொப்புளி அரசர் லண்டன் வட்டபேஜிய மாவட்டத்துல எங்களுக்கு தனியா ஆந்திரா கேட்கணும்னு கேட்டிருக்காரு. அப்ப அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அப்ப பெரியார் வந்து அந்த கோரிக்கையை வந்து ஆதரிச்சுலாம் பேசியிருக்கிறாரு. ஆந்திரா மாகாண கோரிக்கையை ஆதரிக்கிறாரு. அதே சமயம் 38 கோரிக்கைக்கும் வந்துடுறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னா, பெரியார் சிறைக்கு போகும்போது சுயமரியாதை இயக்க தலைவரா போறாரு. சிறையை விட்டு வெளியே வருகின்ற போது நீதி கட்சி தலைவரா வராரு. அப்ப அங்கதான் ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல்னா, பெரியார்கிட்ட தலைவரானவரை கேட்கிறாங்க, நீங்க தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னா நாங்கெல்லாம் எங்கிட்டு போறது அப்படின்னு கேட்டதாக பெரியார் வந்து ஒரு இடத்துல பதிவு பண்றார். எங்க 1940ஆம் ஆண்டு திருவாரூர் மாநாட்டுல தெலுங்குல வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுறார். இதை வந்து ஆணைமுத்து அவர்களே இதை பதிவு பண்றார். ஏன் அவர் திராவிட நாடு திராவிடருக்கேங்கிற கோரிக்கையை மாத்திக்கிட்டாருன்னா, பிற மொழியாளர்கள் நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்று கேட்டார்கள். பெரியார் விளக்கி சொல்லியும் அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதனால் அவர் கோரிக்கையை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றினார் அப்படிங்கிறது இவங்க வைக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, தமிழன் தொடுத்த போர்னு சொல்லி. இளஞ்செழியன் எழுத புத்தகம். அதுக்கு நல்ல புத்தகம் தான். அது கொஞ்சம் திராவிட சார்பாகவும் இருக்கும். அதுலயே வந்து தெளிவாக பெரியாரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எங்கள் தலைவர் பெரியார் வாழ்க என்று தமிழிலும் தெலுங்கிலும் முழக்கமிட்டனர் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பெரியாரோட நீதி கட்சியில் இருந்த தமிழர்கள் யாருன்னா கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ போன்ற மாபெரும் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. சரியட்டி பன்னீர்செல்வம், சவுந்தரபாண்டியனார் போன்ற தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதே போல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார் மிகப்பெரிய ஒரு ஆளுமையானவர். இது போன்ற தமிழர்கள் எல்லாம் வந்து பெரியார் பக்கம் நின்னது காரணமே இவர் தமிழ்நாடு தமிழருக்கே கேட்டதுனாலதான் அவங்க நின்னாங்க. இவர் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொன்ன போது அவர்களுக்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில வந்து ஒதுங்கிடுறாங்க. இதுல எதிர்த்து ஓரளவுக்கு நின்றவர்கள் யாருன்னா கியாபி விஸ்வநாதன், சண்டே அப்சர் பாலசுப்ரமணியன் போன்றவங்க தான். இப்ப 44ஆம் ஆண்டு ஒரு மாநாட்டை நடத்துறாரு. 1944ஆம் ஆண்டு அந்த சேலம் மாநாட்டு நடத்துறாரு. அந்த மாநாட்டுல அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டத்திலும் திராவிடத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டே இருப்பார். ஒருத்தர் கேட்டாருங்கிறக்காக அவர் நாங்க மாத்தினோம்னு சொல்றாருல்ல. அதே சமயத்துல அந்த கட்சி பேரை மாற்றுவதற்கு அந்த மாநாடு நடத்தப்படுது. அந்த கட்சி பேரை வந்து திராவிடர் கழகம்னு மாற்றம் செய்ய போறாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு, கண்ணப்பர் ஒரு தெலுங்கர், அண்ணாதுரை ஒரு தமிழர், நான் கன்னடன், நான் தமிழனாக ஒப்புக்கொள்ள சம்மதிக்கிறேன். அதே சமயத்தில் மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரக்கூடிய ஜஸ்டிஸ் கட்சி மாநாட்டிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் திராவிடர் கழகம் என்று பேர் மாற்றம் செய்வேன்னு சொல்றாரு. இவர் உண்மையிலேயே வந்து என்ன சொல்லிருக்கணும், கண்ணப்பன் தெலுங்கர் சொல்றாருல்ல, கண்ணப்பா அங்க வா, நான் வந்து தமிழர்களுக்காக ஒரு அமைப்பு கட்ட விரும்புறேன். நீ வந்து உன்னோட தாய்மொழி தெலுங்கு அப்படின்னு நீ விரும்பினேன்னா நீ ஆந்திரா மகாசபையில போய் உறுப்பினரை சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ கண்ணப்பனுக்காக தமிழுடைய அடையாளத்தை மறைப்பதற்காக நீ திராவிடர் கழகம் என்றுதான் பெரியார் வந்து சூட்டுறாரு. இது 44ல வந்து நடக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்ப இதற்கு எதிராகத்தான் கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ போன்றவர்கள்லாம் அந்த மாநாட்டுல வந்து கலந்துக்கிறாங்க. ஆனா அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து அண்ணாதுரைக்கு வந்து இளைஞர் பட்டாளம் வந்து அதிகம். அண்ணாதுரை பேச்சை கேட்பதற்கென்று ஒரு கூட்டமே இருந்துச்சு. அப்ப பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் 1940 வாக்கிலே சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செஞ்சுச்சு அந்த காலகட்டத்துல. அந்த முரண்பாடுகள் வந்து ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்ன, அறிவாளிகளை வந்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஏன்னா அறிவாளிகள் வந்து நம்ம ஏமாற்றி விடுவான் அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட அணுவார்.
ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். மும்பையில வந்து ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. அண்ணாவும் பெரியாரும் போகின்ற போது, பெரியாருடைய பேச்ச வந்து அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பேசுறாரு மும்பைல. அப்ப வந்து அண்ணாவோட பேச்சை வந்து வியந்து பார்த்த அந்த மாணவர்கள், "நீங்கள் தனியாக உங்கள் மொழியிலே நீங்கள் பேசுங்கள். நாங்கள் இப்ப கேட்க ஆசைப்படுகிறோம்" என்று சொல்கின்ற போது, பெரியார்ட்ட போய் அனுமதி கேட்கிறார். "ஐயா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு" சொல்லு. "இல்ல, இல்ல. அந்த மாணவர்ட்ட நீ சொல்லு. நான் வந்து பெரியாருடைய பேச்சத்தான் மொழிபெயர்க்க வந்திருக்கேன்னு சொல்லு" அப்படின்னு சொன்னார். அப்ப அண்ணாவை வந்து அங்கேயே இது பண்ணிடுறார். இப்ப இந்த நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர், ஜின்னா சந்திப்பெல்லாம் நடக்கும். அந்த 3 பேர் சந்திப்பு நடக்கும். அந்த சந்திப்பு கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரை பேர் இருக்காது. அண்ணாதுரையும் போறாரு. ஆனால் மும்பையில ஒரு பாத்துல ஒரு பொங்கல் விழால வந்து அவர விட்டுட்டு பெரியார் போயிடுறாரு. ஏன்னா, இவன் ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணிருவான் அப்படிங்கிற ஒரு பெரியாருக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு. இன்னொன்னு ஒரு ஜஸ்டிஸ் கட்சியில இருந்து வந்தனால, இவர் மேல இவரு யாரு பெரியாருக்கு வந்து இவர் மேல ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது என்னன்னா, அந்த 44ல வந்து பெரிதா முரண்பாடு வருகின்ற போது, அண்ணாதுரைய வந்து இழுத்து போட்டுக்கிறாரு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும், இப்போதைக்கு அண்ணாதுரைய வச்சு சமாளிப்போம். டி.ஆர்.பி. விஸ்வநாதன, சண்டே ஆஃபீசர் பாலசுப்ரமணியன சந்திப்போம்னு சொல்லி தான் இவர உள்ள இழுத்து போட்டு, அந்த தீர்மானமே பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரை தீர்மானம் தான் அறிவிப்பாங்க. திராவிட கழகத்தின் பேர. அறிவிச்சுருவாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப தந்திரமா பண்ணுவாரு. ஏன்னா ஜஸ்டிஸ் கட்சி வந்து தேர்தலில் வந்து ஈடுபட்ட ஒரு கட்சி. அப்ப அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, தேர்தல்ல ஈடுபட்டா நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும்னு நினைப்பாங்க. அவங்க அந்த காலத்துல வந்து சற்பட்டம் போட்டுக்குவாங்க. ராவ் பகதூர் இந்த மாதிரி எல்லாம் பட்டங்கள்லாம் போட்டுக்குவாங்க. ஆங்கிலேயர்கள். அப்படிப்பட்ட கா அ அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்கள். ஒரு அப்படி ஒரு சூழல்ல அண்ணாதுரை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, நம்மள எதிர்க்கக்கூடியவங்களை வெளியேற்றுவதற்கு ஒரு தீர்மானத்த கொண்டு வாரு. நீங்க வந்து பட்டங்களை எல்லாம் உடனடியா தொறக்கணும். எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. அ வருங்காலத்திலும் இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம்லாம் அந்த மாநாட்டிலே அறிவிக்கிறாங்க. ஆனா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா, அ அவங்க எதிர்பார்த்தது வேற. நீதி கட்சிக்கு இவர தலைவராக்கணும் நோக்கமே என்னன்னா, தேர்தல்ல ஈடுபட்டு பிராமணர்கள் அல்லாத அ அந்த த ச மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் பெரியாரோட நோக்கம் வந்து என்னன்னா, இவங்கலாம் காலி பண்ணிட்டு தானே தலைவராகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். கியாபே விஸ்வநாதன வந்து கூட்டத்திலே பேச விடலை. அதாவது பொதுக்குழுல ஆ அந்த நிர்வாக குழு கூட்டத்துல வந்து காலை கூட்டத்துல வந்து ஒத்துக்குறாங்க. பேர வந்து தமிழர் கழகம்னு மாத்திக்கலாம்னு. ஆனால் அவர் வந்து பெரியார் வந்து அஜெண்டாவ மாத்திறாரு. திறந்த வெளி விவாதத்துக்கு நம்ம விட்டுட்டு இந்த கேட்போம் அப்படின்னு சொல்லி, அந்த மாநாட்டிலே அத அறிவிக்கின்ற போது, கியாபே விஸ்வநாதன பேச விடுகின்ற போது, அவரு சொல்ல வருகின்ற கருத்தைக்கே பேச விடாமலே வந்து கூட்டத்துல வந்து அந்த மேடைக்கு முன்னாடி சில ரவுடிகளை பெரியார் வைச்சிருந்தார். கியாபே விஸ்வநாதன வந்து கடுமையா பேசி, சண்டே ஆஃபீசர் பாலசுப்ரமணியனுக்கு எதிராக பேசி, பல கூத்துக்கள்லாம் நடந்துச்சு. அது ஒரு முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹம்பக் மாநாடு தான் சொல்லணும். சேலம் மாநாடு வந்து ஒரு ஜனநாயகமா நடத்தப்பட்ட மாநாடே கிடையாது. சவுந்தரபாண்டிய நாடார் தான் அந்த மாநாட்ட வந்து ஒருங்கிணைச்சு ஒரு வழியா கொண்டு போறாரு. அவரே வந்து வருத்தப்பட்டு பின்னாடி வெளியேறாரு. பெரியார் வந்து நடந்துகிட்டது அவசரப்பட்டார் பேர் வைக்கிற விஷயத்துல. இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அவரே வந்து அவர் நாட்குறிப்பேடுல எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு வரலாறு. அப்ப கியாபே விஸ்வநாதன் வெளியே வந்து தான் இந்த தமிழர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. அவர்னால முழுமையாக நடத்த முடியல. அப்ப ஈவேராவோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறதுல எங்க அவருக்கு பிரச்சனை வருதுன்னா, தமிழ்நாடு தமிழருக்கான நாடா ஆகிவிட்டால், மற்றவர்களுக்கான நாடா இருக்காது. அப்ப சென்னை மாகாணத்த தான் அவர் சொல்றாரு. சென்னை மாகாணத்துல வந்து தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிலாம் இருக்காங்களா? தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான பூமி மட்டும் கிடையாது. மற்ற இனத்தோருக்குமான பூமிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் அந்த திராவிட நாடு திராவிடக்குன்னு வைக்கிறார். அது அடிப்படையில தான் 47ல மாப்போசி அவர்கள் வந்து தெளிவா வந்து மொழிவரி மாகாணம் கேட்கிறார். அப்ப அது அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு. 47 காலகட்டத்துல மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி சோவியத் யூனியன் மாடலிலே அதை பார்த்துட்டு தான் தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணயம் வழங்கப்பட வேண்டும். விடுதலை பெற்ற இந்தியா வந்து தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துல அவருடைய பத்திரிகை தமிழ் முரசு தொடக்கத்துல அவர் நடத்துறது தமிழ் முரசு அந்த 10 ஏடுகள்லாம் நடந்து எழுதி வைக்கிறார். அப்பதான் இந்த மொழிவழி மாகாண கோரிக்கையத்தோட முக்கியத்துவத்தை எல்லாம் அவர் எழுதுறாரு. அப்ப பெரியாருக்கு கோவம் வந்துருது. என்னடா இது இவங்க வந்து நான் திராவிட நாடு கோரிக்கை பிரிவினைக்கு எதிரால மாப்போசி போன்றவங்க பேசுறாங்க. அதே போல கியாபே விஸ்வநாதன் அதே போல இயக்கம் தமிழர் கழகம் வச்சிருக்காரு. இவர் தமிழரசு கழகம் வச்சிருக்காரு. உடனே விடுதலையில எழுதுறாரு. மொழிவாரி மாகாண பிரிவினை கேட்பவரெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு சொல்லி விடுதலையிலே தலைப்பு போட்டு பெரியார் வந்து எழுதுறாரு. இத கண்டிச்சு கியாபே வந்து எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நீ தமிழர்கள்லாம் பித்தலாட்ட கருங்காலின்னா இதை போய் நான் ஆந்திரால போய் சொல்ல முடியுமா? ஆந்திரர்கள் பித்தலாட்ட கருங்காலி என்று. இல்ல கேரளாவுக்கு போய் நீங்க எல்லாம் பித்தலாட்ட கருங்காலின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லி நீண்ட கேள்வி வந்து கியாபே விஸ்வநாதன் வந்து அன்றைக்கு எழுப்பியிருக்கிறார். அப்ப
அவர் பெரியார் நம்ம என்ன தேசிய அடிப்படையில் பெரியாரை பார்க்கின்ற போது அவர் வந்து மொழி மறுப்பாளராக இருக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து உள்ள நுழைகிறாரு. நுழைஞ்சிட்டு பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கல்லூரியில பேசுறாரு. நான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டேன். என்ன கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்திக்கு பதிலாக தமிழுக்கு பதிலாக ஆங்கிலம் தான் இருக்கணும். தமிழ் எழுத்துக்களை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் அன்னைக்கே பேசினேன் சொல்லி பிற்காலத்துல அதெல்லாம் சொல்றாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு என் கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்கு மூலமா இருக்கு. அப்ப மொழியை வந்து அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, மொழி என்பது ஒரு பிற்போக்கான மொழி. தமிழ் என்பது இதுல என்ன இருக்கு, பிராமணருடைய வரலாறை கொண்ட மொழியாகத்தான் இருக்கு, தமிழனுக்கு என்று ஒரு வரலாறு கிடையாது அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்தை மொழியை வந்து அவர் வந்து அணுகிறாரு. இப்ப கூட அதான் விவாதங்கள்ல போதில்ல, தமிழ் தாய் வாழ்த்த சொல்லும் போது தமிழ் தாய்க்கு கொம்பு முளைக்குமா அப்படிலாம் அப்புறம் பேசியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் பிற்காலத்துல 64 காலகட்டத்துல தீவிரமாக மொழி எதிர்ப்பாளராக அவர் வந்து பெரியார் மாறுகிறார். மொழியிலேயும் அவர் வந்து எதிராக இருக்காரு. திருக்குறளை பற்றி மாறி மாறி பேசுறாரு, திருக்குறளுக்கு மாறு நடத்துறாரு. அப்புறம் வந்து மலம்னு யாரும் கேட்டிருக்காங்க, நமக்கு திருக்குறளை விட்டா வேற என்ன நூல் இருக்குன்னு கேட்கும்போது அப்ப பெரியாரு என்ன சொல்றேன்னா, இந்த ஆத்தம் அடிக்கிறத தூக்கி எறின்னு சொன்னா நீ வந்து என்ன வைக்கிறதுன்னா கேட்கறது. ஆனா அவங்க சொன்னாங்க ஒரு கருத்து, என்ன சொன்னாங்கன்னா, பரிமேலழகர் உரையை படிச்சுட்டு நீங்க இப்படி சொல்றீங்க, அது வந்து ஒரு தவறான உரை. அதனால வந்து நீங்க சரியான உரையாசிரியர் கருத்தை படிச்சீங்கன்னா ஏத்துக்குவீங்க போது அதை பெரியாரே வாக்குமூலம் சொல்றாரு. ஆமா அவங்க சொன்னாங்க, ஆமா சரியாத்தான் எனக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா சில ஆண்டுகள் கழிச்சு பரிமேலழகர் உரையை சொல்லிட்டு காரணம் காட்டிட்டு திருக்குறளை வந்து ஏத்துக்க முடியாது, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் திருக்குறளை பற்றியான ஒரு கண்ணோட்டத்தை வந்து வைக்கிறாரு. அதே போல ஒரு உதாரணம்னா பெரியார் வந்து ராமாயண எரிப்பு இதெல்லாம் வந்து அந்த காலம் தீவிரமா பேசியிருக்காங்க. அதை வந்து நம் முன்னோர்களால இப்ப சோமசுந்தர பாரதியார், ராபி சேதி பிள்ளை போன்றவர்களெல்லாம் எதிர்கொண்டாங்க. தீ பரவட்டும் சொல்லி ஒரு கூட்டம் நடத்தி அதுல விவாதங்கள்லாம் நடத்துறாங்க. ஆனாலும் கூட அதுல வந்து ராமாயணத்தை வந்து அவங்க வந்து கடுமையாக பேச முடிஞ்சிச்சு. அதுக்கான ஏன்னா வட இலக்கிய காப்பியம். அதனால அவங்களால நல்ல கருத்துக்களை எடுத்துக்கலாம், தேவையற்ற கருத்துக்களை நீக்கி விடலாம்ங்கிற கருத்து தான் சோமசுந்தர பாரதியார் போன்றவங்க தான் இருந்துச்சு. ஆனா சிலப்பதிகார விஷயம் வரைக்கும் அவங்க வந்து சிலப்பதிகாரத்தை வந்து நீங்க 50 வரைக்கும் தொடவே இல்லை. நான் சொல்ற ராமாயண எதிர்ப்புலாம் 43 தொடங்கிடுறாங்க. ஆனா 50 வரைக்கும் அவங்களால தொட முடியல. என்ன காரணம்னா இங்க வலுவாக சிலப்பதிகாரத்தை பற்றியான, ஏன்னா அது தமிழருடைய காப்பியம், சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வீர காப்பியமாக அது இருக்கிறது. சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி பாண்டிய நாட்டில் நீதி கேட்கிறாள், பாண்டிய நாட்டில் நீதி கேட்டுவிட்டு சேர நாட்டில் தஞ்சம் அடைகிறார். ஒரு தமிழ் தேசிய காப்பியம்னு மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து தொடர்ந்து எழுதுறாரு. அதனால அவர் சிலம்பு செல்வர்ங்கிற பேரு. ராபி சேது பிள்ளை போன்றவர்கள் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து எல்லா பகுதியிலையும் அதை வந்து மக்கள் மயப்படுத்தினாங்க. குறிப்பா அதனாலேயே என்ன பண்றாரு, விடுதலையில இவரு இவருக்காரல இலக்குமனார், அவர் தான் திராவிட கழகத்தோட இலக்கிய அணி பரப்புரை செயலாளர். அவரே வந்து சிலப்பதிகாரம் வந்து தமிழின் பெருமை பேசும் காப்பியம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அது ஒரு கட்டுரை வருது, இதே விடுதலையிலே பெரியாரே வெளியிடுறாரு. அதே போல சாமி சிதம்பரனார் வந்து கண்ணகியோட நற்பண்புகளை பற்றி ஒரு கட்டுரை வந்து எழுதுறாரு. தமிழருடைய அந்த வீர காப்பியம்ங்கிற பொருளை வந்து அவங்க 2 பேருமே எழுதுறாரு. இந்த எழுதி முடிச்ச பிறகு மாப்போசி வந்து அந்த கட்டுரைகளுக்கு பிறகு ஒரு மாநாடு நடத்துறாரு அடுத்தது 50 வாக்குல. அந்த மாநாடு சிலப்பதிகார மாநாடு, தமிழறிஞர்களுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற பொருளை வந்து அறிஞர்களா அழைச்சு நடத்துறாரு. உடனே பெரியாருக்கு கோபம் வந்துருது. அந்த மாநாடு நடத்தி ஒரு 10 நாள்லயே சிலப்பதிகாரத்தை வந்து கடுமையா திட்டி பேசுறாரு. அப்ப மாப்போசி கேட்கிறாரு, அப்ப நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தானே நீங்க சாமி சிதம்பரனார் இவர் நம்ம இலக்குமனார் கட்டுரைகள்லாம் போட்டீங்க, அதுல எல்லாம் வந்து வீரம் பேசும் காப்பியம் சிலப்பதிகாரம் தானே அதுல எழுதுனீங்க, இப்ப மட்டும் எப்படி கண்ணகி காப்பியம் வந்து ஒரு மோசமான காப்பியம், அது அதான் விபச்சார காப்பியம் எப்படி உங்களால பேச முடியுது அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்ணகியின், அதாவது மணியம்மையின் காதலிங்கிற மாதிரி அவர் எழுதுவார். அதாவது அந்த அம்மா இருக்கே நம்முடைய கண்ணகி அப்பாவியா இருந்தாலும் கூட கணவனுக்காக வந்து நீதி கேட்டு மன்னரிட சண்டை போடுறான். ஆனா மணியம்மையை வந்து நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிற பொருளை வந்து ஏமாத்தி தானே பண்ணீங்க அப்படிங்கிற, ஏன்னா அவ பெரிய செல்வந்த குடும்பம், கோவளம் குடும்பமும் சாதாரண குடும்பம் முடியாது, கண்ணகி குடும்பம் பெரிய குடும்பம், 2 பேரும் மனம் ஒத்து தான் திருமணம் நடத்துறாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு, சொத்துக்காக நீங்க வந்து நடத்துறீங்க அப்படிங்கிற பொருளை நீண்ட கட்டுரை வந்து மாப்போசி அவர்கள் வந்து 50 காலகட்டத்துல வந்து எழுதியிருக்கிறார். அப்ப அதுக்கு பிறகுதான் அவர் வந்து கடுமையாக சிலப்பதிகாரத்தையும் அந்த பட்டியலை சேர்த்துக்கிறார். ராமாயண எதிர்ப்பு பட்டியல சிலப்பதிகாரத்தையும்
அவர் சேர்த்துக்கிறார். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணா வந்து அதுல மாறுபடுறார். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான். அதை கூட நீங்க விட்டு வைக்க கூடாதா அப்படிங்கிற பொருள்ல தான் அவங்க வந்து அணுகுறாரு. அண்ணாட்ட வந்து சிலப்பதிகார எதிர்ப்பு வந்து அவ்வளவா இருக்காது. கம்பரசம்லாம் எழுதினார் அண்ணா அண்ணா. ஆனா சிலப்பதிகாரத்தை வந்து பெருசா அவர் எழுது. அதனாலதான் உலகத் தமிழ் மாநாட்டுல கண்ணகிக்கு வந்து அண்ணா ஆட்சியில இருக்கும்போது செலவழிக்கப்பட்டது. இது ஒரு வரலாற்று. ஏன்னா இப்ப இதுல என்ன ஒரு சிக்கல்னா, பெரியாரும் திராவிடத்தை உயர்த்தி பிடித்தார், அண்ணாவும் உயர்த்தி பிடித்தார். ஆனால் அண்ணா வந்து ஒரு சாதுரியமாக ஒரு கையாண்டார். பெரியார் வழியிலே நாம் சென்றால் இந்த மக்களிடம் வந்து நான் வந்து செல்வாக்கு பெற முடியாது, தனிமைப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறதா அண்ணா கருதினார். ஏன்னா அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான முரண்பாடுகள் என்பது தொடக்கத்திலிருந்து நான் 40ல சொன்னேன்ல, அதே போன்ற முரண்பாடுகள் வந்து தொடக்க காலத்துல வருது. 2வது முரண்பாடு எங்க வருதுன்னா, பாரதிதாசனுக்கு வந்து பொற்குழி வழங்கும் விழால வந்து வருது. ஏன்னா அந்த காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சியுடைய கவிஞராக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து போற்றப்பட்டார். அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் நிதி கொடுத்தாங்க. பெரிய அளவு பாராட்டு கூட்டம் நடத்தினாங்க. அதே போல திராவிட இயக்க கவிஞரா இருக்கக்கூடிய பாரதிதாசனுக்கு நம்ம பொற்குழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க ஏற்பாடு பண்றாங்க. பெரியார்கிட்ட போய் அண்ணா சொல்லும் போது பெரியார் சொன்னாரா, என்ன 4 பாட்டு எழுதியிருப்பானா, அவனுக்கெல்லாம் புலவே நினைச்சிட்டு அவனுக்கு பொற்குழி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசியதாக கியாபை விஸ்வநாதன் வந்து இதை பதிவு பண்ணியிருக்கிறார். இது அண்ணாவே ஒரு சிரமம் எடுத்து பண்றார். பண்ணி அது பெரிய அளவுல வந்து அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுது. அப்ப அதுல அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட 2வது முரண்பாடு. 3வதாக ஒரு முரண்பாடு என்னன்னா, பெரியாரை பொறுத்தவரைக்கும் கருப்பு சட்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து அண்ணாதுரைக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அது வந்து நாஜிகளுடைய அடையாள சின்னம் கருப்பு என்பது, அதை நாம வந்து அணியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா தொண்டர்கள் அணிந்த போதிலும் கூட அண்ணா வந்து பெரும்பாலும் கருப்பு சட்டையை அணிய மாட்டாருங்கிறதா வரலாறா இருக்கு. ஒரே ஒரு மாநாட்டுல மட்டும் அவர் வந்து போட்டுக்கிட்டதா சொல்லுவாங்க. அதை பெரியார் வந்து கடுமையா சாடினதா எல்லாம் இருக்கு. தூத்துக்குடியில ஒரு மாநாடு நடக்கும் போது அண்ணாதுரை வந்து கலந்துக்கல. அதுல அவங்களுக்கு அதுல ஒரு பெரிய முரண்பாடா வந்தது. அப்புறம் இன்னொரு வகையான முரண்பாடு வந்து சுதந்திர தினத்தப்ப வைக்கிறது. இன்ப நாள் இது, இனிய நாள் இதுன்னு அண்ணா சொன்னாரு. அவர் வந்து துக்க நாள் சொன்னாரு. அதனால அண்ணாவுக்கு கூட அந்த கருத்து எங்க இருந்து கிடைச்சுன்னா, மாப்போ சிவஞானம் அவரிடம் தான் கிடைச்சிச்சு. அவரு என்ன பார்த்தாருன்னா, முதல்ல வந்து நம்ம வந்து இந்திய ஏகாதிபத்தியம் தான், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தான் முதல் எதிரி. இந்திய விடுதலையின் அடிப்படையில் நம்ம பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விரட்டி விட்டோம். அடுத்து வந்து டெல்லி ஏகாதிபத்தியத்தை நாம விரட்ட வேண்டும். போர் முறையும் மாறும் நாள் அப்படி சொல்லி 47 வாக்குல மாப்போ சிவஞானம் வந்து அறிக்கை வர்றாரு. அத கொஞ்சம் உல்டா பண்ணி அண்ணா வந்து இன்ப நாள் இது, இனிய நாள் இதுன்னு அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா அண்ணாவுக்கும் மாப்போசிக்கும் வந்து நிறைய நெருக்கம் இருந்துச்சு. ஏன்னா தமிழ்ங்கிற அடிப்படையில 2 பேருமே நெருங்கி பழகிருக்காங்க. ஆனா பெரியாருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னடா இவங்க 2 பேரும் எங்க ரகசியம் பேசுறாங்களோ, நம்மளை கவுக்கிறதுக்கு தமிழ் பேசி வந்துருவாங்களோங்கிறது பெரியாருக்கு வந்து நீண்ட காலமான ஒரு அச்சம் இருந்துச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு கருத்து என்னன்னா, அண்ணாதுரையோட தான் ஈவிகே சம்பத் இருக்காப்புல, அவரு வந்து கூட 2 பேரும் நண்பர்களா தான் பழவாங்க. வயதுல வந்து அண்ணா மூத்தவராக இருந்தாலும் சம்பத்தோட தான் இணைஞ்சு படிவாங்க. ஒரு படமெல்லாம் பார்த்திருப்பீங்க. அண்ணா உட்கார வச்சு சம்பத் வந்து கை வண்டியெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. அந்த அளவுக்கு நெருக்கமா இருப்பாங்க. ஈரோட்ல தங்கி இருக்கும்போது இரவு நேரத்துல சினிமா திரைப்படங்களுக்கு போறது வைக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. ஆனா பெரியாருக்கு என்னன்னா, தன்னுடைய அண்ணன் பையன் சம்பத் அவன் வந்து படிச்சு நல்லா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பம் தான். அரசியல் ஈடுபடுவதை வந்து பெரியார் விரும்பல. ஆனா அண்ணாதுரை போய் என்ன பண்ணுவாரு, கல்லூரிகளுக்கு கூட்டிட்டு போய் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் போன்ற நாடகங்களை வந்து சம்பத்தை நடிக்க வச்சு அவருக்குன்னு ஒரு இமேஜை வந்து அண்ணா வந்து உருவாக்கி கொடுக்குறாரு. ஆனா உருவாக்கி கொடுக்கும் போதுதான் பல கூட்டங்களுக்கு போதுதான் அந்த குடியாத்தம் பக்கம்னு நினைக்கிறேன், வேலூர் மாவட்டத்துல இருக்கு. அந்த போய் சாமி நாயுடு பொண்ணுதான் அந்த சுலோசனா சம்பத். அந்த பொண்ணை வந்து இவர் விரும்பிடுறாரு. யாரு, ஈவிகே சம்பத். பெரியாருக்கு என்ன கோபம்னா சம்பத் மேல வருதுன்னா, அத வந்து ஒரே சாதிதான், சாதின்னு பார்த்தா 2 ஒரே சாதிதான். அது கூட அவருக்கு தோணல. ஆனா காதல்ங்கிற அடிப்படையில கூட அவர் ஏத்துக்க மறுத்துட்டு, தங்கை மகள் கண்ணம்மா மக வந்து விதவையா இருக்கு, அவரை திருமணம் செய்து வந்து சொத்தையும் இயக்கத்தையும் சம்பத்துக்கு எழுதி வைக்கலாம் என்று இருந்தேன். அண்ணாதுரை வந்து சம்பத்தை கூட்டிட்டு போய் கெடுத்துட்டான் அப்படின்னா பெரியாருடைய இது. ஏன்னா ஈவிக்கு சம்பத் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, இனியன் சம்பத். அந்த புத்தகத்துல இந்த செய்திகள்லாம் விலாவாரியா இருக்கு. இப்ப இந்த முரண்பாடு எங்க வருதுன்னா, பெரியார் வந்து அண்ணாதுரையை வந்து காலி பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டாரு. 44 அண்ணாதுரையை பயன்படுத்தி நீதி கட்சி தலைவர்களை வெளியேற்றினார். அதே பெரியார் என்ன பண்றாரு, 1949 வாக்குல
அண்ணாதுரையை வந்து காலி பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதான் மணியம்மையோட திருமணம். ஏன்னா மணியம்மையை வந்து இவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, பெரியாருக்கு ஒரு தொண்டு செஞ்சு, ஏன்னா அவர் வந்து தனக்குத்தானே வேலை செஞ்சுக்க முடியாது. அப்ப பக்கத்துல இருந்து ஒரு உதவி பெண்ணா தான் அவங்க வராங்க. கட்சிக்கும் அவங்களுக்கு தொடக்க காலத்துல எதுவும் கிடையாது. கூட்டங்கள்ல நிப்பாங்க, புத்தகம் விப்பாங்க, காசை புத்தகம் வித்த காசை வந்து பெரியார்ட்ட ஒப்படைச்சிட்டு எனக்குன்னு ஓரத்துல நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போய் நீங்க போய் கட்சிக்கு தலைவராக, வாரிசாக அறிவிக்கின்ற போது, கூட இருந்த திமுக அந்த அந்த காலத்துல திராவிட இயக்க தலைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடும் எதிர்ப்பா இருந்துச்சு. அதை வந்து அவங்க பொதுக்குழுல விவாதிக்கும் போது பெரியார் திருமணம் செய்ய தவறு என்று பெரும்பான்மை வாக்கு கிடைச்சிருக்கு அந்த காலத்துல. அப்ப வந்து அண்ணா சம்பத்துல எல்லாம் சொல்றாங்க, பெரியாரை வந்து இயக்கத்தை கைப்பற்றுன்னு சொல்லும் போது, அது வேணாம், நாமே தனியா இயக்கம் கண்டுவோம், பெரியாரை வந்து நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க திமுக வந்து உருவாக்குறாங்க. அந்த 49ல உருவாக்குனதுல இருந்து நீங்க 67 வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் எந்த உறவும் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு இடங்களை சந்திச்சுக்குவாங்களே தவிர அவங்க வந்து கடுமையாக எளியும் புனியமா தான் இருந்தாங்க. என்ன காரணம்னா, நீங்க பாத்தீங்கன்னா திமுக எப்ப வளர்ச்சி பெறுதுன்னா 1953 வாக்குல 49 இயக்கம் தொடங்கப்பட்டாலும் கூட 53ல மும்முனை போராட்டம் நடத்துறாங்க. நேரு வந்து நான்சென்ஸ் சொல்லி சொல்றான் தமிழர்களை பார்த்து. அதே போல அந்த டால்மியாபுரம் அந்த பேர் மாற்ற ஒரு போராட்டம், விலைவாசி உயர்வை எதிர்த்து மும்முனை போராட்டம் பண்றாங்க. அதுலதான் அந்த 50 தலைவர்கள்னு உருவாகுறாங்க. நெடுஞ்செழியன், அதுல கருணாநிதி இருக்க மாட்டாரு. அண்ணா, நெடுஞ்செழியன், KA மதியழகன், சம்பத்து, இன்னொருத்தர் வந்து NV நடராஜன் நினைக்கிறேன், 5 பேர். அதுக்கு பிறகுதான் 50 தலைவர்கள் போட்டு படமெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா அண்ணா வந்து அது வரைக்கும் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையை வந்து பெருசா எடுக்கல. ராஜாஜி ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு குடியாத்தம் தேர்தல் ஒண்ணு வருது. அந்த தேர்தல காமராஜர் நிக்கிறாரு. ஏன்னா இடைத்தேர்தல் வருது, அதுல ஜெயிச்சு அவர் திருப்பி முதலமைச்சர் ஆகணும்ல, அதுக்காக நிக்கப்பட்ட போது அந்த தேர்தல்லாம் கடைசி தேர்தல், அண்ணா ஆதரிச்ச தேர்தல், கடைசி தேர்தல், அந்த காமராஜர் ஆதரிச்ச தேர்தல். பெரியாரும் அதை ஆதரிக்கிறார். அதற்கு பிறகு அண்ணா என்ன பண்றாரு, திமுகவை வந்து வலுப்படுத்த வேண்டும், காங்கிரசுக்கு மாற்று இயக்கமாக வலுப்படுத்த வேண்டும் அண்ணா முடிவு பண்ணி இயக்கம் கட்டுறாரு. அங்கதான் பெரியாருக்கு சிக்கல் வருது. ஏன்னா 52 தேர்தல்ல காங்கிரஸை கடுமையா திட்டிருக்காரு. காமராஜரை வந்து எல்லாம் 10 விஷப்பொருட்கள்னு போடுறாரு. அதுல ஒரு விஷப்பொருள் காமராஜர் அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடுறாரு. ஜாதியை சொல்லி கூட அவர் வந்து திட்டினதா பதிவெல்லாம் இருக்கு காமராஜரை பற்றி 52ல. அப்படியே ராஜாஜி வந்த பிறகு என்ன பண்றாரு, காமராஜரை பயன்படுத்திக்கிட்டு ராஜாஜியை எதுக்குறாரு. இப்ப ராஜாஜி பதவி விலகின பிறகு காமராஜரை ஆதரிக்கிறாரு. அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் தான், அண்ணாதுரையை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத பெரியாருடைய ஒரே நோக்கம். காமராஜருக்கு என்ன எண்ணம்னா, ராஜாஜி தன் பதவிக்கு ஆபத்தா வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு பார்ப்பன எதிர்ப்பு பேசக்கூடிய பெரியார் தேவைப்படுறாருங்கிற கண்ணோட்டத்துல வந்து பட்டும் படாம ஒரு உறவை வந்து காமராஜர் வந்து தொடர்ச்சியா வச்சிருந்தாரு அவரோட. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் எங்கேயுமே வந்து திமுகன்னு சொல்லவே மாட்டார், கண்ணீர் துளி பசங்க தான் சொல்லுவார். ஒரு தேர்தல் நடைபெற்று முடிஞ்சு அவருடைய விடுதலை என்ன போடுவார்னா, தேர்தல் சட்டமன்ற முடிவுகள் போட்டு காங்கிரஸ் இத்தனை இடங்கள், கண்ணீர் துளி இத்தனை இடம் தான் போடுவார். அங்கேயும் திமுக பயன்படுத்த மாட்டார். அந்த அளவுக்கு மோசமாக நடந்துகிட்டவர் தான் பெரியாரு. அது வரைக்கும் பெரியார் பிம்பம் உடஞ்சுக்கிட்டே வருது. நீங்க பெரியாரை வந்து இப்ப மாபெரும் பிம்பமா சொல்றாங்கல்ல, அப்ப பெரியார் ஆதரித்த காமராஜர் ஒவ்வொரு தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலில் இடங்கள் குறைஞ்சிட்டே வருது. 57 தேர்தலில் முதல் முறையா திமுக நிற்கும் போது 15 இடங்களை ஜெயிக்கிறாங்க. 62 தேர்தலில் 50 இடங்களை ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் பெரியார் ஆதரிக்கிறாரு. காமராஜர் பிராமண வேட்பாளரை போட்டா கூட அவர் ஆதரிப்பாரு. இந்த காஞ்சிபுரத்துல அண்ணாவை தோக்கடிக்கணுங்கிறக்காக சீனிவாசன் என்ற பிராமணரை போய் வழிய போய் ஆதரிக்கிறார் பெரியாரு. அதே போல வெங்கட்ராமன் போன்ற பிராமணர்கள்லாம் அவரை ஆதரிச்சிருக்கிறாரு. என்ன காரணம்னா, அண்ணா வந்து வீழ்த்தப்படணும், நான் யாரோட கூட கூட்டணி சேருவேன் அப்படிங்கிறதுதான் பெரியாருடைய ஒரு நோக்கமா இருந்துச்சு. 67ல வந்து தீவிரமாக வந்து பிரச்சாரம் பண்ணாரு, திமுக ஒழிச்சு கட்டணும் நோக்கத்துல பண்ணாரு. ஆனா அண்ணா தந்திரமாக ஒரு தாம்பூல கூட்டணி சொல்லிட்டு ராஜாஜியோட, காகிதம் இல்லத்தோட, மாப்போ சிவஞானத்தோட அப்படி எல்லா கட்சிகளையும் கூட்டணி வச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றாரு. அங்கதான் அண்ணா என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நாம் திராவிட இயக்கத்துக்கு ஒரு தத்துவ பின்பலம் தேவைப்படுது. அவங்கெல்லாம் ஒண்ணு அண்ணாவோட பேச்செல்லாம் பெருசா திராவிட நாடெல்லாம் பேசியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு அடுக்கு சொல், அலங்கார சொல் அப்படிங்கிற அளவுலதான் இருந்துச்சு தவிர ஒரு உணர்ச்சி வசமாக பேசுறது, வைக்கிறது, தமிழ் சார்ந்து பேசுறது. அதனாலதான் மாப்போசி சிவஞானம், ஆதித்யநாத் போன்றவர்களோட அண்ணாவோட ஈடு எடுக்க முடியல. அது ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக ஒரு போலி பிம்பத்தை வந்து திமுக வந்து உருவாக்குனார் அண்ணா. பெரியார் வந்து அம்பலப்பட்டு போனார் மொழி விஷயத்துல, இன விஷயத்துல, எல்லா வகையிலும் அவர் எதுக்குறதுனால
அம்பலப்பட்டு போனனால அண்ணா வந்து அது சாதுரியமாக மாப்போசியிடமிருந்து பல விஷயங்களை அவர் தான் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாநில சுயாட்சி முழக்கம் பிற்காலத்துல மாப்போசி வந்து தேசிய இனங்கள் சுயஉரிமை முடிவை மாத்திக்கிட்டு மாநில சுயாட்சி முழக்கத்தை வைக்கிறாரு. அந்த மாநில சுயாட்சி முழக்கமே அண்ணா வந்து இரவல் வாங்கினதுதான் மாப்போசி விஞ்ஞான திட்டம். அவங்க வந்து சொந்தமாக எதுவுமே அவங்க கிட்ட கிடையவே கிடையாது, எந்த சரக்குமே கிடையாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரை கூட எப்ப வைக்கிறாங்க, 67ல அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வைக்கிறாங்க. 56ல மொழி வழி மாநிலம் பிரிஞ்சிருது, ஆந்திராக்காரன் ஆந்திரான்னு வச்சிடுறேன். அதே போல கேரளா பேர்லாம் வைக்கப்படுது 56ல. ஏன் வைக்கப்படலாம், இவங்க 62 வரைக்கும் திராவிட நாடு கோரிக்கை தான் வைக்கிறாரு. அந்த அந்த அதான் காரணம். ஆனா மாப்போ சிவஞானம் போன்றவர்கள் தான் நான் தமிழ்நாடு பேர் வைக்க சொல்லி தொடர்ந்து போராட்டம், சட்டமன்ற முற்றுகை போராட்டம்னு நடத்தி அதெல்லாம் பண்றாங்க. ஆனா 67ல தான் வைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அந்த திராவிட போதை தான். அப்ப அவங்களுக்கு அண்ணாவா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், இந்த திராவிட கருத்தியலை என்பது விடாப்பிடியாக 2 பேருமே வச்சிருக்காங்க. அந்த தத்துவ பின்புலம் திராவிடத்துக்கு தேவை என்ற அடிப்படையில் அது நீதி கட்சியை வந்து ஒரு மூலமாக காட்டி, அதற்கு வந்து பிறகு வந்த சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம் இதெல்லாம் ஒரு தாய்க்களமாக அண்ணா அதை உருவகப்படுத்தி பெரியார் உயிரோடு இருக்கின்ற போதே அவரை சிறப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா 2 வருடம் தான் இருந்தார். அதுக்கு பிறகு கருணாநிதி பல இடங்கள்ல வந்து பெரியாருக்கு செலவழிக்கிறது, உடனே இவங்க பெரியார் வந்து கருணாநிதிக்கு செலவழிக்கிறது, இது போன்ற போக்குகள் எல்லாம் வந்து ரொம்ப இந்த பிம்ப அரசியல் எப்பன்னா அந்த 67 அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சி காலத்துல அது தீவிரப்பட்டுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் அன்னைக்கு போட்டியா கட்சி தொடங்கினால பெரியாரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் இருந்துச்சு. பெரியார் வந்து எம்ஜிஆர் மலையாளி எல்லாம் பேசியிருக்காரு அந்த காலத்துல. எதுக்கு வேணாலும் வச்சுக்கிறீங்க திராவிடன்னு அவங்க பேசிக்குவாங்க, நடைமுறையில வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா தெலுங்குகளையோ கன்னடர்களையோ பெருசா அவங்களாம் பேச மாட்டாங்க. அப்ப அதுதான் பெரியாரோட பிம்பம். எப்ப அது தீவிரப்படுதுன்னா 1990களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட நூற்றாண்டு வருது. அப்ப வந்து தலித்தியவாதிகள்லாம் வந்து அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுகின்ற போது இந்த ஆமார்ஸ், எஸ்.வி. ராஜேந்திரனை போன்றவர்கள்லாம் இவங்க அந்த பெரியாரை வைத்துக் கொண்டு நிரப்புரைன்னு அந்த காலத்துல ஒரு பத்திரிகை வந்துச்சு, நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கேன். பெரியாரை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய பிம்பத்தை வந்து கட்டி எழுப்புனாங்க. அதோட தொடர்ச்சி தான் அது அம்பேத்கரையும் பெரியாரையும் நாம வந்து ஒரு சமூக நீதி காவலர்களாக பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வந்து அவங்க வந்து எடுத்த முன்முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வருது. நம்ம என்ன கேட்கிறோம்னா தமிழ் தேசியம்னா 3 அடிப்படையா கொண்டது, மொழி, இனம், தாயகம். இந்த 3 கூறுகளையும் திராவிடம் வருதான்னு தான் நம்ம கேட்கிறோம். மொழின்னு எடுத்துக்கிட்டா வரமாட்டேது. ஏன்னா பெரியாருடைய கருத்தியல் என்னவா இருக்கு, ஆங்கிலம் தான். அதாவது நாம தமிழறிஞர்கள் முன்னெடுத்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழுக்கான போராட்டம். ஆனால் பெரியாரை எதிர்த்த இந்திய எதிர்ப்பு என்பது ஆங்கிலத்துக்கானது. அதை தெளிவா புரிக்கணும். அவரே சொல்றாரு, என்னோட இந்திய எதிர்ப்பு என்பது தமிழுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி தமிழ் புலவர்கள்லாம் நிறைய தமிழ் புத்தகங்கள் எழுதி சம்பாதிச்சிட்டாங்க, தமிழ் வெறியர்களா மாறிவிட்டார்கள் அப்படின்னா பெரியாரோட குற்றச்சாட்டு. அதனால அந்த தொடர்ச்சி தான் 65 போராட்டத்தை கூட இது காளிகள் நடத்தக்கூடிய போராட்டம் பாரு. ரொம்ப ரொம்ப மோசமா எழுதுவாரு. தாய்ப்பால் பைத்தியம் பாரு, மொழி வெறியும்பாரு, இப்படி இந்த மாதிரி சொல்லாடல்கள்லாம் மொழி தொல்லை, ஏதோ கொசு தொல்லை மாதிரி மொழி தொல்லைங்கிற தலைப்பிலே விடுதலை எல்லாம் எழுதியிருக்காரு. அப்படி மொழியை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி தமிழ் தாய்க்கு சத்து இல்லாத பால் கொடுத்துருக்கீங்க, ஆங்கில தாய்க்கு தான் சத்துள்ள பால் அப்படிலாம் சொல்லி இந்த மாப்போசி தான் சொல்றாரு. தாய்ப்பால் பைத்தியம் சொல்லி மாப்போசி தான் எழுதுறாரு. அவர் தெளிவாக மாப்போசி வந்து சொல்லுவாரு, நீங்க வந்து ஆங்கிலம் படிச்சா மேதாவின்னு சொல்றீங்களே, உங்க பி.டி. ராஜன் ஊரா ஐயப்பன் சிலையை தூக்கிட்டு போறாரு, அதெல்லாம் மாப்போசி அந்த காலத்துல கேட்டாரு. அவர் ஆங்கிலம் படிச்ச மேதாவி தான். அப்ப அந்த ஆங்கில கல்விக்கும் எதுக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்க வந்து தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து அறிவியல் படுத்த வேண்டும், அறிவியல் மொழியாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கல்லூரிகள்ல கொண்டு வரணும்னு சொல்லி தான் மாப்போசியோட வாதம். ஆனால் பெரியார் வந்து அந்த வாதத்தை ஏத்துக்கல. அறிவியல் மொழியாக அது மாறணும்னு சொன்னா கல்லூரியில கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரியாருடைய வாதம். ஏன்னா அவர் இயல்பிலேயே வந்து மாறி மாறி பேசக்கூடியவர். ஒரு வாதம் வச்சா சரி கல்லூரியில கொண்டு வந்தா சரின்னு சொல்ல வேண்டியானே, அதெல்லாம் கூடாது, நீங்க கல்லூரியில உயர் படிப்பை கொண்டு வந்து தமிழர்களை முட்டாளாக பார்க்கிறீர்களான்னு சொல்லி அண்ணாதுரை ஆட்சி காலத்துல அவரே எழுதியிருக்கிறார். அப்ப கல்லூரிகள் எல்லாம் அவர் கொண்டு வரக்கூடாது, எந்த இடத்துல தமிழ் இருக்கக்கூடாது, தமிழை அழிக்க வேண்டும் என்று பெரியார் வந்து திட்டமிட்டார். அதான் தமிழை அழிக்கிற என்ன, எழுத்துக்களை மாத்தி ஆங்கில எழுத்துக்களை எழுதணும் அப்படிங்கிறத, எழுத்துருக்களை மாத்திக்கணும், தேவைப்பட்ட தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பெரியாரோட வாதம். நம்ம என்ன சொல்றோம், தமிழை பயன்படுத்த முடியாத இடத்துல ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, ஆங்கிலத்தை முழுமையாக பயன்படுத்தி தேவைப்பட்டால் தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிறதுதான் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல மொழி எதிர்ப்பாளரா மாறாரு. சரி, தமிழ் இனம், தமிழ் தேசிய இனம்ங்கிறோம், தமிழருங்கிறோம், அந்த தமிழர் அடையாளத்தை வந்து பல இடங்களை குழப்பி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு,
ஆந்திரா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், ஆந்திரா மாகாண பிரிவினை வந்து ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறார். அதுக்கு என்ன அவர் காரணம் சொல்றாருன்னா, ஆந்திரர்கள் வந்து பிரிவினை வந்து நியாயமானது. அதற்கு காரணம் ஆந்திரருடைய வேலை வாய்ப்புகளை, உத்தியோக பதவிகளை வந்து தமிழ் பார்ப்பனர்களும் தமிழர்களும் அபகரித்து கொண்டார்கள் என்ற கோபம் ஆந்திரர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் மொழிவழி மாகாணம் கேட்டு போராடுகிறார்கள். அந்த கோரிக்கை நியாயமானது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே சமயத்துல இங்க என்ன சொல்றாரு, 47ல மொழிவழி மாகாண கிளர்ச்சியில வந்து தமிழர்கள் யாரும் ஈடுபட வேண்டாம், திராவிட ஒற்றுமைக்கு வந்து அது கேடானது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்ப உண்மையிலே வந்து அவர் மாறி மாறி பேசுறாரு. 40ல வந்து என்ன சொல்றாரு, கன்னடம் தெலுங்கு எல்லாம் எங்க போவோம் கேட்டதா சொல்றாரு. அதற்கு பிறகு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாரு. மொழிவழி மாகாண கோரிக்கை என்பது அது வந்து டெல்லி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட கோரிக்கை, அது காங்கிரஸோட கோரிக்கை. நான் வைக்கக்கூடிய திராவிட நாடு கோரிக்கை என்பது டெல்லி ஆதிக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய கோரிக்கை அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுறாரு 47 வாக்குல. சரி, நான் என்ன கேட்கிறேன், 47ல நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க ஆந்திரால போய் என்னைக்காச்சும் வாங்க, அவங்க வந்து இந்தியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க சொல்லி எல்லாம் போராடுறாங்க ஆந்திராக்காரங்க, நீங்க வாங்க நம்ம வந்து டெல்லி ஆதிக்கம் விடுபட்டு போராடும் சொல்லி என்னைக்காச்சும் பரப்புரை பண்ணிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு 44ல வந்து மாநாடு நடத்துறாருல, திராவிடர்களும் பேர் மாற்றம் பண்றாருல, அப்ப வந்து எத்தனை பேரு வேனை பிடிச்சு ஆந்திரால இருந்து கர்நாடகத்துல இருந்து வந்தாங்க இந்த மாநாட்டுக்கு? எல்லாமே தமிழ்நாட்டுல உள்ளவங்க தான். அப்ப அந்த அவர் வந்து தெளிவாக வந்து அதை வந்து செய்யறார். ஏன்னா தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இருமொழியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் அந்த இதை அவர் மாத்துறார். அவர் வந்து திராவிடங்கிறது சென்னை மாநிலத்துக்கு சொன்னாலும் கூட அவர்கள் யாரும் ஆந்திரர்கள் வந்து விசால ஆந்திரா கேட்டாங்க. அதே போல மலையாளிகள் வந்து எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி அவங்க போராடினாங்க. அதே போல கன்னடர்கள் போராடினாங்க. யாருமே திராவிட நாடு பெரியார் எழுப்பிய கோரிக்கைக்கு ஆதரவு தரவே கிடையாது. எப்ப போராட்டம் தீவிரம் அடையுது, பெரியாருக்கு எங்க உங்க நெருக்கடி வருதுன்னா, பொற்றி ஸ்ரீராமுல் நடத்தின போராட்டம் தான் பெரியாருக்கு வந்து ஒரு வயிற்று கிடப்பை உருவாக்குது. என்னன்னா, அவர் வந்து ஒரு காந்தியவாதி, உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுறாரு. அது வரைக்கும் நேரு நோக்கம் என்னன்னா, மொழிவழி மாகாண பிரிவினை என்பது இந்தியா ஒற்றுமைக்கு ஆபத்து அப்படிங்கிறது அவருடைய கண்ணோட்டம். அதுக்காக தார் கமிஷன், இந்த ஜேவிபி குழு போன்ற குழுக்கள்லாம் நியமிக்கிறாரு. அவங்க கொடுக்குற பரிந்துரைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மொழிவழி மாகாணமா பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கோரிக்கை. அந்த ஜேவிபி குழு வந்து இருக்கக்கூடிய பட்டாபி சீதாராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்தாரு, ஆந்திரா வேணா தனியா பிரிச்சுக்கலாம், மற்ற மாநிலங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆந்திரர்கள் ஜேவிபி குழுவை ஏத்துக்கிட்டு, ஆகா நம்ம ஆள் ஒருத்தன் வந்து சிபாரிசு பண்ணிட்டான், பரிந்துரை கொடுத்துட்டான். அப்ப அந்த அடிப்படையில போராட்டத்தை வந்து 47ல இருந்து தீவிரப்படுத்துறாங்க. 52ல அந்த பொட்டி ஸ்ரீராமுல உண்ணாவிரதம் இருந்து இறந்து போய் கலவரமாகி போயிரு. அப்பதான் பெரியாரே வாராரு, ஆஹா சரி இங்க சிக்கல் அப்பதான் உருவாகுது அப்படின்னு சொல்லி 53ல ஒரு கூட்டத்துல பேசுறாரு. என்ன கூட்டத்துல பேசுறாருன்னா, லட்சுமிபுரத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பேசுறாரு, ஜாதியின் அடிப்படையில் பிரியலாம், மதத்தின் அடிப்படையில் பிரியலாம், மொழியின் அடிப்படையில் பிரியக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல பதிவு பண்றாரு. அப்ப ஜாதிக்கு என்ன பண்பு இருக்க முடியும்? இப்ப அது மாதிரி மதத்துக்கு ஒரு பண்பு இருக்கு. தேசிய இனம் தான் ஒரு அறிவியல் அடிப்படையில் உருவாகக்கூடிய உலகம் முழுக்க. அப்ப இதை திட்டமிட்டு ஒரு ஜாதியும் மதத்தையும் கொண்டு போய் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, முதல் முறையாக மேயர் செங்கல்வராயன் நினைக்கிறேன், அவர் வீட்டுல கூட்டம் கலந்துக்கிறாரு. அங்கேயும் வந்து என்ன சொல்றாரு கூட்டத்துல, நான் வந்து எனக்கு இப்ப போன்ல ஒருத்தர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் பேசுறேன், அவர்கிட்ட கூட சொன்னேன், சென்னை மாகாணம் நமக்கு கிடைக்கிறதுனால என்ன பயன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் வந்து தேவையற்றது, எனக்கு பூரண சுயேட்சை உள்ள சிறிய பகுதி கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லி சென்னை மீட்பு போராட்டத்துல அப்படிதான் அவர் பேசுறாரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இனம்னு சொன்னாலும் தமிழர் வரக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, 4 பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களா, கன்னடர், மலையாளி, தமிழர், இவங்க 4 பேரும் 4 இடத்துல 4 தமிழை பேசுறாங்க, 4 விதமா பேசுறாங்கிறார். அது எப்படி அது தமிழாக முடியும்? தமிழிலிருந்து பிரிஞ்சு போன மொழிகள் அந்த மொழிகள். ஆனா இவர் என்ன 4 தமிழை பேசுறாங்கிறாங்க. சென்னையில வந்து தமிழை பேசக்கூடியவன் கன்னியாகுமரியில வந்து இதை படிக்க முடியும், எழுத முடியும். இதே ஆந்திராக்காரன் போய் படிக்க முடியுமா? அதே போல தெலுங்கு மொழியை போய் இங்குள்ள தமிழர் பேச முடியும். அப்ப தமிழ்னு சொல்லி அது வந்து சொல்லி சில வார்த்தை ஒப்புமைகள்லாம் பேசி தெலுங்குக்கும் தமிழுக்குமான வார்த்தை ஒற்றுமை எல்லாம் அவர் வந்து அந்த கூட்டங்கள்ல பேசுறாரு. இப்ப திராவிடத்தை வந்து அவர் வந்து நியாயப்படுத்துறாரு. அண்ணாதுரை கோட்பாடும் அதேதான். மொழியால் 4வர், இனத்தால் ஒருவர், அவரே திராவிடர் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து இன்ப திராவிடங்கிற புத்தகத்துல எல்லாம் பதிவு பண்றாரு. அப்ப இவங்க என்னன்னா, திராவிடங்கிற அந்த கருத்தியலை வைத்துக் கொண்டு தமிழரோட இன அடையாள மறைப்பை வந்து அண்ணாவும் செஞ்சாரு, பெரியாரும் செஞ்சாருங்கிறதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது 3வதாக நான் சொல்லக்கூடியது தாயகம். சரி, தாயகம் வந்து ஒரு இனத்துக்கு அடிப்படை கூறு.
நம்முடைய சிலப்பதிகாரத்துல வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை கூறும் நல்லுலகம் சொல்லுது. அப்ப அந்த எல்லையை வரையறுத்து மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து பல கூட்டங்களை பேசியிருக்காரு, வச்சிருக்காரு. ஆனா பெரியார் வந்து என்னைக்காச்சும் திராவிட நாட்டை எல்லையை பத்தி வகுத்திருக்காருன்னா கிடையவே கிடையாது. நான் வந்து சென்னை மாநிலத்தை தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ணாதுரை வந்து விந்திய மலை வரைக்கும் கேட்டார். அங்க வரைக்கும் சட்லஜ் நதி பாயிற விந்திய மலை அந்த பகுதி வரைக்கும் அண்ணாதுரை வந்து கேட்டார். ஆனா அண்ணாதுரை வந்து அப்புறம் பிறகு வந்து மொழி மாநிலம் பிரிச்ச பிறகு கொஞ்சம் சமரசத்துக்கு வராரு. மொழி மொழியால் பிரிந்து இனத்தால் கூடுவோம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனா மொழி வேற இனம் எப்படி வேற இருக்க முடியும்? அப்ப அண்ணாவுக்கு ஒரு குழப்பம். பெரியார் சென்னை மாகாணம் அது ஒரு குட்டி திராவிட நாடு தான். அப்ப அதுலயே தோல்வி அடைஞ்சிடும். 1956 தான் செம அடி விழுகுது பெரியாருக்கு. செத்து போன கோரிக்கையாக திராவிட நாடு மாறி போகுது. ஏன்னா மொழி வழி மாகாணமா அறிவிச்சிடுறாங்க. மொழி சீரமைப்பு குழு எல்லாம் வந்துருது. அப்பதான் பெரியாரு என்ன சொல்றாரு, அப்பயாச்சும் நான் வந்து கன்னடம் நம்பி ஏமாந்தேன், மலையாளி போய் ஆந்திராக்கார போய் தொலையட்டும்னு நினைச்சேன், இப்பயாச்சும் நான் வந்து தமிழன்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறேன். ஆனா பாப்பா வந்து உள்ள புகுந்துக்கிட்டு நானும் தமிழ்னு வந்துடுறாங்க. எல்லாம் திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையில பிரேக் போடுற மாதிரி கரெக்டா அந்த இடத்துல ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. நம்ம ஆகா பரவாயில்லையே, ஆந்திரால போயிட்டா கவலைப்படலைங்கிறாரு, மலையாளி போயிட்டா கவலைப்படுறேங்கிறாரு, சரி இப்பயா தமிழன் சொல்ல போறா, என்ன சொல்ல வரான்னு பார்த்தா நான் சொல்ல நினைச்சேன், ஆனா பாப்பா வந்து என்ன தமிழன் சொல்றாருன்னு அங்கதான் ஒரு முட்டு கட்ட போறாரு. அப்ப அவரோட நோக்கம் என்னன்னா, இந்த திராவிடத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேச்சா பேசுறாரு. அந்த மாதிரி அவர் வந்து பெரியார் வந்து வந்த பிற்காலத்துல பாத்தீங்கன்னா 60 காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப மோசமாக கடவுள் மறுப்பாளராக மாறி போறாரு. 64க்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்றாரு. இப்ப பலரும் சொல்றாங்களே, பாரதிதாசன் வந்து இருந்தாரு, தமிழை படித்தவனை தாய் எடுத்தாலும் விடேன் அப்படின்னு சொன்ன பாரதிதாசன் எதுக்கு பெரியாரை கண்டிக்கலன்னு சொன்னா, பெரியார் உயிரோட இருக்கின்ற போதே பாரதிதாசன் வந்து பெரியாருக்கு வந்து பல எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. திருக்குறளை வந்து எரிக்கணும்னு பேசுறாரு. கம்பராமாயணத்தை எரிக்கின்ற போது திருக்குறளை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி திருச்சி தேவர் மன்றத்தில் நடந்தக்கூடிய ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அந்த கூட்டத்துல வந்து பாரதிதாசன் இருக்கிறார். அப்ப பாரதிதாசனுக்கு பெரியாருக்கு பெரிய வாக்குவாதமாக போயிருக்கு. இந்த செய்தி எதுல இருக்குன்னு சொன்னா, திருவள்ளுவர் படத்தை வரைந்த ஓவியர் வேணுகோபால் சர்மா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. எந்த புத்தகம்னா, பாவேந்தர் ஒரு பல்கலைக்கழகம் சொல்லி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அந்த புத்தகம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு அந்த கட்டுரை எடுத்து பார்த்தா தெரியும், அவரே தனியா எழுதியிருக்காரு. இதை அவர் சொல்றாரு, பாரதிதாசன கூட்டத்துல நான் விபூதி பூசிட்டு வந்தேன், பாரதிதாசன் ஒரு பொண்ணை பார்த்தாரு, அந்த கூட்டத்துல வந்து பெரியார் வந்து ராமாயணத்தோட கொளுத்தணும்னாரு, திருக்குறளையும் கொளுத்தணும்னாரு, பாரதிதாசன் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு அப்படிங்கிற செய்தியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு செய்தி. அது போல வந்து பாரதிதாசனுக்கே ஒரு எண்ணம் இருந்திருக்கு, என்னன்னா பெரியாரோட நம்ம சேர்ந்து இருக்க முடியாது, தனியாக நம்ம வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாரதிதாசனை அண்ணாதுரை கிட்ட சொன்னதாக அண்ணாதுரையை ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் முன்னுக்கு பொன் முரணாக பெரியாரை, ஏன்னா அண்ணா பிடிக்காது பெரிய பாரதிதாசனுக்கு, அதனால வந்து அண்ணாவை எதிர்ப்பதற்காக அவரும் சில சமயங்களை வந்து பெரியார் கூட கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு அதை பண்ணார். ஆனா அவருடைய மொழியோ இனத்தையோ இந்த இடத்துல அவர் விட்டு தரல. பெரியார் மேல இழிவாகவோ மோசமாகவோ கொச்சையாகவோ பாரதிதாசன் வந்து பேசல. தமிழையும் மொழியும் இனத்தையும் மேம்படுத்திதான் பேசிக்கிறார். இது ஒரு பக்கம் பாரதிதாசனுடைய பார்வையில பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் சாகும் வரையில கூட திருக்குறளை வந்து கேவலமா சொல்றாரு. அந்த கலைமகள்ல வந்து பெரியார்ட்ட பேட்டி கேட்கிறாங்க, அப்பயும் தமிழை காட்டு மிராண்டி மொழி இப்பயாச்சும் எப்படி மாத்திக்கிறாங்கிறக்கா அவர் கேட்கிறாரு. கேட்கும் போது அவர் சொல்றாரு, கமல் காட்டு மிராண்டி மொழின்னு ஏன் சொன்னீங்கன்னா, இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, 2 பெண்கள் சந்திச்சுட்டா என்ன பேசுவாங்க தெரியுமா, கெட்ட வார்த்தை இல்ல திட்டி காட்டினாருன்னு அதுல எழுதுறாங்க, அதை மறைமுகமா சொல்லாம. பெரியார் சொல்றாரு, கெட்ட வார்த்தையில பேசுறதுனால நான் தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு தமிழை வந்து அவர் வந்து மதிப்பீடு பண்ணியிருக்கிறாரு. இவங்க என்னென்ன நடைமுறையில பெரியார் தான் சாதி ஒழிப்பு கொள்கை பேசினாரு வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான ஹம்பக்கான வேலை. இப்ப நான் பார்த்த அளவுக்கு எனக்கு இது கூடுதலாக நேரடி ஆதாரங்கள், பெரியாருடைய நூல்களை வந்து பேச்சுகளை வந்து நூல்களாக ஆணைமுத்து ஐயா படிக்கின்ற போதே நமக்கு கோபம் கொப்பளிக்குது. ஆனா நேரடி ஆதாரங்களை நமக்கு படிக்கின்ற போது என்னன்னா அவ்வளவு கோபம் வருது. ஏன்னா எதுக்கெடுத்தா ஒரு கொச்சை சொல்லுது, அவர் பயன்படுத்தக்கூடிய சொல்லு அனைத்துமே பாத்தீங்கன்னா பெரியார் என்ற தகுதிக்கு தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் அவர் வந்து அந்த வார்த்தைகள்லாம் பேசுறாரு. உலக தமிழ் மாநாடா வெங்காய மாநாடு, தமிழ் தாயை வந்து என்ன பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கேவலமாக கணக்கெடுக்கு மாநாடு, தமிழர் அதாவது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முட்டாள்களை கணக்கெடுக்கிற மாநாடுங்கிறார். அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முட்டாள்களை, அந்த முட்டாள்களை கணக்கெடுக்கும் மாநாடு தான் உலக தமிழ் மாநாடு அப்படின்னு சொல்லி, கம்பெனிக்கு எதுக்கு சில அப்படிலாம் சொல்லி அப்ப ஒரு புத்தகமே போட்டாரு. அந்த உலக தமிழ் மாநாடு நடக்கின்ற போதே
இவர் வந்து தமிழும் தமிழர்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அவ்வளவு கோவம் வரும். அவ்வளவு கேவலம். பாப்பாவும் கூட ஆங்கிலத்தை ஏத்துக்கிட்டேன், தமிழை வேணான்ட்டு போறேன். இவன் வந்து இன்னும் தமிழை கட்டிட்டு அழுகுறேன். திருவள்ளுவன், ஆரிய கைக்குழு, தொல்காப்பியன், அப்படி கம்பன் அப்படி சொல்லி ஒரு பட்டியலே வாசிக்கிறாரு. அவ்வளவு கேவலமாக அந்த புத்தகத்தை படிச்சா கோவம் வரும். அந்த தமிழும் தமிழர் புத்தகத்தை வீரமணி பல பதிப்பு போட்டு இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காரு. தமிழனை திட்டுறதுக்கு, தமிழ் மொழியை திட்டுறதுக்கு, தமிழ் சான்றோர்களை திட்டுவதற்குன்னு போடப்பட்ட புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்ச வழியில வந்து அந்த நூலோட பேர் என்ன? தமிழும் தமிழரும். தமிழும் தமிழரும். இந்த புத்தகம் ஆமா, இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஒழிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணோம்னா அந்த நூலை ஒழிச்சு வைப்பாங்க. நான் வந்து பல புத்தக கண்காட்சியில வந்து குறைஞ்ச மலிவழி பதிப்பா அந்த புத்தகம் போடுவாங்க. தமிழும் தமிழருங்கிற புத்தகம் அட்டைக்கு பின்பறவே பார்த்தா அவ்வளவு கடுமையாக பெரியார் சாடி பேசியிருப்பார். அதான் போட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பெரியார் இப்படி பேசியிருக்காரு, நீங்க தான் சொல்றீங்க திருக்குறளுக்கு மாடு போட்டாருன்னு. அதுல திருக்குறளை வந்து நீங்க கேவலமா பேசியிருக்காரு, இந்த புத்தகத்தை நம்ம போடலாமா வெளியிடலாம்னு வீரமணிக்கு தெரியல. அப்ப பெரியார் சொன்ன எல்லாமே சரி. அப்ப அவருக்கும் அந்த நோக்கம் இருந்ததான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவங்க நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திராவிடங்கிற கருத்தியலை வந்து உருவாக்கணுங்கிற சிந்தனை. இப்ப சாதி விஷயத்துல எடுத்துக்கோமே, அவர் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு எங்க கள்ளக்குறிச்சியில 1965 ஜூன் மாசம் நினைக்கிறேன். அந்த சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அது எதுக்காக நடத்துறாருன்னா, சமதர்ம பிரச்சாரத்தை பண்றாரு. சமதர்மம்னா காங்கிரஸ் கட்சி வந்து அன்னைக்கு ஒரு முடிவு பண்றாங்க. நேருவோட ஜனநாயக சோசியலிசத்தை வந்து இந்தியா முழுக்க அமுல்படுத்தணும்னு சொல்லி நேரு காலத்துல வந்து தொடர்ச்சியா பரப்புரை பண்றாங்க. நேரு இறந்த பிறகு கூட லால் பகதூர் சாஸ்திரி போய் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து அங்க ரஷ்யாவில வந்து சாதனைகளை பற்றி நடந்த சாதனைகள்லாம் பேசுறாரு. அப்ப காமராஜர் அகில இந்திய தலைவரா இருக்கிறார், அவரும் சமதர்ம சோசியலிசம் பேசுறாரு. அப்ப அந்த காலத்துல காமராஜர் தமிழ்நாட்டு வர்றதுக்கு முன்னாடியே சமதர்ம சோசியலிஸ்ட் ஆதரிச்சு பெரியார் தமிழ்நாடு முழுக்க பேசுறாரு. எப்ப 1965 ஒரு இப்பெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, முரசொலியில வந்து ஒரு வாடகை வாயர் மாதிரி கார்ட்டூன் போட்டு வந்திருக்கும். உண்மையிலேயே அன்னைக்கு காங்கிரஸுக்கு வாடகை வாயரத்தான் பெரியார் செயல்பட்டு இருக்காரு. அதுல பேசுறாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து சமதர்மத்தை பேசுகின்றது. அந்த காங்கிரஸ் கட்சியில நான் ஒரு காலத்துல இருந்தேன், அது பார்ப்பன கட்சியாக இருந்தது. இப்ப பார்ப்பன அல்லாதார் கட்சியாக மட்டுமல்லாமல் சாதி ஒழிப்பு கட்சியாக இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி மூலமாகத்தான் சாதியை ஒழிக்க முடியும் அப்படியே பேசுறாரு. சமதர்மம் தான் தீர்வு, சமதர்மத்தின் மூலமா ஜாதியை ஒழிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்னு சொல்லி பெரிய அளவுல வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு இந்த 65ஆம் ஆண்டு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 65 ஜனவரியில தான் மாணவர்கள் வந்து நூற்றுக்கணக்கில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. காளிகள் என்று சொல்றாரு. போலீஸ் கையில என்ன துப்பாக்கி இருக்கா, அது பூப்பறிக்கவா இருக்கு, துப்பாக்கி இருக்குல்ல பூப்பறிக்கவா இருக்கு என்ன அப்படி சொல்றாரு. பெட்ரோலும் தீப்பெட்டியும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் உத்தரவிட்ட பிறகு அதை பயன்படுத்துங்கள் அப்படின்னு விடுதலையில எழுதுறாரு. தலைப்பு செய்தியாவே போட்டெல்லாம் வருது. எப்ப ஜனவரியில. அப்பயாச்சும் அவருக்கு உறுத்தல் வந்திருக்கும்ல. மார்ச் மாசம் போராட்டம் ஓரளவுக்கு முடிஞ்சிருது, அந்த இந்திக்கு எதிரான போராட்டம். ஒரு 5வது மாசத்துல அதே காங்கிரஸுக்கு ஆதரவாக போய் பரப்புரை பண்றாரு. அதுல அந்த சமதர்ம பிரச்சார கூட்டத்துல சாதி ஒழிப்பு கூட்டம்னு கள்ளக்குறிச்சியில நடக்குது. அந்த கள்ளக்குறிச்சியில வந்து மாநாட்டுக்கு தலைமை வகிக்கவர் யாருன்னா காங்கிரஸ் கட்சியோட சபாநாயகர். அவர் பேரு என்ன, பார்த்த சாரதி நாயுடு. தலைமை ஜாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறவர் பார்த்த சாரதி நாயுடு. அதுதான் இருக்கு, நீங்க விடுதலையில பார்த்தா தெரியும். சரி, கள்ளக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் அந்த கூட்டத்துல பேசுறாரு. அவரு பேரு ராமதாஸ் நாயுடு. இப்ப பாருங்க, அந்த கூட்டத்துல போயிட்டு ஜாதி ஒழிப்பு அதுலயும் வீரமா பேசுறாரு. நான் வந்து ஜாதியை ஒழிக்காம விட மாட்டேன், ஏன்னா நான் செத்துட்டா கூட எனக்கு பின்னாடி கத்தி முனையில் ஜாதியை வந்து ஒழிப்ப எங்களுடைய இளைஞர்கள் வருவார்கள்னு பேசுறாரு. அதான் நான் அப்ப மனசுல நினைச்சேன், மேடைக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பார்த்த சாரதி நாயுடுன்னு ஒருத்தர். ஒரு வேண்டுகோள் விடுத்த கத்தி முனை எதுக்கு வேண்டுகோள் விடுத்தா அவர் அங்கேயே மேடையில வேண்டுகோள் விடுத்திருக்கலாம்ல, அது செய்யல. அப்ப இவங்க ஜாதி ஒழிப்பு என்பது அப்பட்டமான ஒரு பொய்யானது. கீழ்வெண்மணி படுகொலை பற்றி நம்ம பேசுறோம்ல, பெரியார் வந்து ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு பேசுறோம்ல. பேசுகின்ற போது இப்ப நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இப்ப நமக்கு ஏற்கனவே ஏஜி கஸ்தூரிரங்கன் ஏற்கனவே திராவிட கழகத்துல இருந்தவர். அவரு வந்து அங்குள்ள நில பண்ணையாளர்களுக்கு எதிரான இயக்கத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீழத்தஞ்சை பகுதியில பாத்தீங்கன்னா கடுமையான வந்து சாணிப்பால் சவுக்கடிக்கு எதிராக அங்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அதற்கு ஆதரவாக ஏஜி கஸ்தூரிரங்கன் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னா, பெரியார் வந்து நாகப்பட்டினம் வராரு, ஒரு கூட்டத்து நிகழ்ச்சிக்காக வராரு. அப்போ ஒரு பேரணியோட ஒரு நிகழ்ச்சி நடக்குது.
அந்த பேரணியை முடித்து கொண்டு பெரியார் அந்த திடலுக்கு போயிடுவோம். அத அவுரி திடல் நினைக்கிறேன். அந்த திடல்ல போய் பெரியார்கிட்ட வந்து பேரணி மூலமாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இவர் தான் ஏற்பாடு பண்றாரு. கூட்டம் அந்த பேரணி முடியறதுக்குள்ளே பெரியார் மேடையில ஏறிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட ஒருத்தர் ராமச்சந்திரன் நாயுடுன்னு பேரு. அவர் வந்து என்ன பெரியார்ட்ட பேசுறாருன்னா, ஐயா நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறீங்க. நாங்களும் காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கோம். ஆனால் உங்கள் கட்சியில இருக்கக்கூடிய ஏஜி கஸ்தூரி ரங்கன் வந்து எங்களுக்கு எதிராக இயக்கம் பண்றாரு. நீங்க வந்து அவரை கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும் பெரியாரு? ஒருத்தர் புகார் தெரிவிச்சா ஏஜி கஸ்தூரி ரங்கனை கூப்பிட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர் பேரணியை முடிச்சு வர்றதுக்குள்ள மேடையில என்ன சொல்றாரு? ஏஜி கஸ்தூரி ரங்கன் நடத்தக்கூடிய பண்ணையார் எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிடர் கழகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி மேடையிலே அறிவிச்சார். அப்பதான் அவர் அது அதிர்ச்சி ஆகி போகுது ஏஜி கஸ்தூரி ரங்கன். என்னடா அது நம்மட கேட்கவும் முடியல வைக்க முடியல இவரா அறிவிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல அவர் பேசவே இல்லை, ஒதுங்கி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, தஞ்சையில அந்த பகுதியில இருக்கிற நிலங்கள் வந்து தமிழர்களோடது கிடையாது. அவங்க புடுங்கிட்டாங்க. அத வந்து எதிர்த்து போராடினா ஜாதி பாசம்ல ஐயா பெரியார் அவர்களுக்கு. கோபாலகிருஷ்ணன் எதிர்த்து பேசலல்ல. நீங்க நீங்க நம்மளுக்கு சொல்லப்படுறது என்ன? பெரியார் வந்து ஜாதியை எதிர்த்தாருன்னு. ஆனா போற எல்லாரும் ஜாதி கேட்கிறாரு. எதுக்கு ஜாதி கேட்கிறாருன்னா, ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாங்க, மொழி அப்படின்ற ஒரு கட்டுரையில சொல்றாங்க. நமது சொந்த மொழி என்பது நாம் பிறந்த ஜாதியின் காரணமாக அமைவது அப்படின்னு. நான் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுறேன்னா, நான் யார்ட்டையும் ஜாதி கேட்கக்கூடாது, என் ஜாதியை சொல்லக்கூடாது. நீங்க கதிரவன் ஐயா என்ன ஜாதி? அர்ஜுன் என்ன ஜாதி? அப்படின்னு ஒவ்வொருத்தன் ஜாதியும் கேட்டு அவன் தமிழனா, தெலுங்கனா அப்படின்னு ஏன்னா அந்த ஆழ் மனதுல அவருக்கு அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. சொந்த மொழி என்பது பிறந்த ஜாதியின் காரணமாக அமைவது. அதனாலதான் அவர் வந்து ஜாதியா பிரிஞ்சுங்க. அதே மாதிரி மதமா பிரிஞ்சுங்கன்னு சொன்னாரு. திரு மொழியா பிரியுங்கன்னு அவர் சொல்லல. ஏன்னா அவரோட ஆழ் மனதுல அந்த இது இருந்திருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான். அப்ப அந்த காலகட்டத்துல அவர் விலகி கம்யூனிஸ்ட் கட்சியில ஏஜி கஸ்தூரி போய் சேர்ந்துடுறாரு. அப்ப அந்த 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 அப்ப வந்து இந்த படுகொலை நடக்குது அந்த 67 காலகட்டத்துல. அப்ப அன்னைக்கு வந்து பெரியார் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. ஏன்னா அறிக்கை ஒண்ணு உண்மையிலே அந்த பத்திரிகை செய்தியில அப்புறம் கிசான் மோதல் அப்படின்னு வருது. ஏன்னா அந்த பண்ணையார் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை வந்து பண்ணையார்கள் உருவாக்கி அதுல வந்து வெளியூர்ல இருந்து ஆட்களை வர வைத்து வேலை பார்க்கறாங்க. இதற்கு எதிராக அவங்க சண்டை போடுறாங்க, வெளியூர்ல இருந்து ஆள்ல வரக்கூடாதுன்னு சொல்லி. அந்த சமயத்துல அந்த அப்ப நெல் உற்பத்தி சங்க தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு. அதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பலரும் இருந்திருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு மூர்க்கமா இல்லை. ஏன்னா அவங்கனால வந்து இவங்களால ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடுறாங்க. அதனால இவரு தான் பொருத்தமான ஆளுன்னு சொல்லிதான் இவரை கோபாலகிருஷ்ணன் நாயுடு தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பெரிய தலைக்கட்டு. அந்த நாயுடு சமூகத்துல வந்து மிகப்பெரிய தலைக்கட்டு, ஆள் பலம், படை பலம் எல்லாம் உண்டு. ஆனா மற்ற பண்ணையாளர்களுக்கு வந்து பணக்காரர்களா இருந்திருக்காங்க. தமிழ் சாதியில நீங்க பாத்தீங்கன்னா பண்ணையாளர்களா தான் இருந்திருக்காங்க. அதாவது நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல ஆய்மலை மைனர் பல தமிழர்களும் தமிழ் சாதியை சேர்ந்தவர்களும் தலைவராக இருந்திருக்காங்க. ஆனா அவங்கனால வந்து அவங்க தொழிலாளர்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவங்க ஒரு பணக்காரர்கள் தான். ஆனா படை மூலமா பெரிதா அவங்ககிட்ட வந்து கிடையாது. கொடுமையான நடவடிக்கைகள்லாம் அவங்க ஈடுபடல. அதனால அவங்க தான் என்ன பண்றாங்க, தங்களால முடியாதனால கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து தலைவரா வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவருக்கு வந்து திருமணம் ஆகாதவர். எந்த பெண்ணும் திருமணம் பண்ணா வந்து முதல்ல வந்து அவர்கிட்ட தான் அனுப்பி வைக்கணும். அப்படி ஒரு நிலைமை வந்து அந்த பகுதியில இருந்ததா பலரும் அந்த பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு மோசமான நபரு, பெரிய சாதி தலைக்கட்டு. இது நான் வந்து இந்த விடுதலை படம் பாகம் 2ல பார்த்தேன். எனக்கு வந்து அது காமிச்சாங்க. ஆனா அது நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்ல. விடுதலை படத்துல ஒரு ஜமீன்தாரை காமிப்பாங்க. அந்த ஜமீன்தார்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரை சேர்ந்த பெண் அவங்க கிட்ட தான் முதல்ல போகணுன்ற மாதிரி காமிச்சாங்க. ஆனா இதெல்லாம் நான் தஞ்சாவூர்ல இருந்தாலும் நான் கேள்விப்பட்டது இல்ல. அந்த படத்துல பாக்குறப்ப இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆங்கில படங்கள்ல இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். இந்த பிரிட்டிஷ் மன்னர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க சொல்றது வந்து முதல் முறையா இந்த தகவல் எனக்கு தெரியுது. ஒரு திருமணம் ஆகாம இந்த மாதிரி வேலையை கோபாலகிருஷ்ணன் நாயுடு செஞ்சாரு. ஆமா, குதிரை வண்டியில வருவாராம், ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திடுவாராம். நல்லா இளம் பெண்ணாக இருந்தா உடனே அந்த வீட்டுல இருந்து கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு அப்பதான் மணமக்கள் இருப்பாங்களாம், அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் அவர் முடிச்சுட்டு தான் அனுப்புவாராம். அப்படி ஒரு கேடான குணம். ஏன்னா அவர் திருமணம் கிடையாது, குடும்பம் கிடையாது அவருக்கு. எப்ப அந்த மாதிரியான ஒரு கொடூர குணம் படைத்தவர் தான் கோபாலகிருஷ்ண நாயுடு. அப்ப இந்த கோபாலகிருஷ்ண நாயுடை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியுது. அவங்க தொடர்ந்து சிபிஎம் அன்னைக்கு வந்து கடுமையா நின்று போராடி இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று ஏற்கனவே வந்து இந்த படுகொலைக்கு முன்பாக அந்த கட்சியை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் என்பவர் வந்து அண்ணாதுரை கடிதம்லாம் எழுதுறாரு. அந்த விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து எழுதுறாங்க. ஆனா சட்டமன்றம்ல போலீஸுக்கு எல்லாமே வந்து கோபாலகிருஷ்ணன் சட்டப்பையில தான் இருக்கு.
நாயுடோட சட்டப்படிலாம் இருக்கு. இப்ப நம்ம இங்க வரோம்னா பெரியார் வந்து அன்னைக்கு மருத்துவமனையில இருந்ததா சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்த போது டிசம்பர் 25 நடந்த போது மருத்துவமனையில இருந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த செய்தி இப்ப ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது கிசானுக்குள்ள மோதல் அவங்க அப்படிங்கிற மாதிரி தினமணி போன்ற பத்திரிகைகள் வந்த செய்தியை வந்து எடுத்து போடுறாங்க. உண்மையிலே கீழத்தஞ்சையில வந்து உங்களுக்கு அமைப்பு இருக்கு. நீங்க வந்து அங்க உள்ள தோழர்களை நீங்க விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டு நீங்க செய்தி போடணுமா இல்லையா? தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன செய்தி போட்டாங்களோ அது பிராமண ஊடகங்கள் அப்படித்தான் போடுவாங்க. என்ன செய்திங்க கேட்காம போட்டா அதே செய்தி எடுத்து வாந்தி எடுத்து அன்னைக்கு விடுதலை போடுது. 27ஆம் தேதி நினைக்கிறேன் போட்டுருது. அது இன்னும் 2 நாள் கழிச்சு பெரியார் அவருடைய அறிக்கை வருது. அந்த பெரியாருடைய அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து சொல்லுவாங்க நாடு கெட்டு போச்சுப்பா, உலகம் அழிய போகுதுன்னு சாதாரண பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அறிக்கை அது. நாட்டுல ஜனநாயகம் இல்ல. அந்த காந்தி வந்து அகிம்சை போராட்டத்தை என்னைக்கு நடத்தினாரோ அதனால நாடு குட்டிச்சவரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடிக்கிட்டு வர காங்கிரஸை தடை பண்ணணும், கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணணும், இவங்க தான் வந்து பிரச்சனையை தூண்டி விடுறாங்க வைக்கிறாங்க. அதாவது பூடகமா எந்த இடத்துலயும் கோபாலகிருஷ்ணன் நாயுடு பற்றியோ அந்த எரித்து கொல்லப்பட்ட மக்களுக்கு ஒரு அனுதாபமோ எந்த இடமே அந்த பெரியாருடைய அறிக்கையில வந்து கிடையாது. இப்ப எங்க இடம்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்ப பலரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க நீங்க பெரியார்ட்ட போய் எப்படி எதிர்பார்க்க முடியும், அவர் வந்து அன்னைக்கு மருத்துவமனையில இருந்தாரு, யாரோ எழுதி கொடுத்ததை வந்து இப்ப பெரியார் பேர்ல அறிக்கையா வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜனவரி 12ஆம் தேதி செம்பரனார் கோயில்ல நடக்குது ஒரு கூட்டம். இது டிசம்பர் 25 நடக்குது. 69ஆம் ஆண்டு செம்பரனார் கோயில்ல கூட்டத்துல வந்து அவர் வந்து பேசுறாரு. இந்த விவசாயிகளை தூண்டி விட்டதே வந்து கம்யூனிஸ்டுகள் தான், அவர்களாம் இதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறார்கள். இந்த அண்ணாதுரையோட ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். எப்ப ஈடுபட்டாலும் இந்த ஆட்சியை நாம் பாதுகாக்க வேண்டும்னு செம்பரனார் கோயில்ல பேசுறாரு. செம்பரனார் கோயிலுக்கும் அந்த கீழ்வன்மணிக்கு எத்தனை கிலோமீட்டர், ஒரு 20-30 கிலோமீட்டரா இருக்கும். நீங்க போய் அனுதாபம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நீ அவங்களுக்கு தோழர் தியாகு போன்றவங்க என்ன ஒரு கதை கட்டுறாங்கன்னா, பெரியாருக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த கூலி உயர்வு போராட்டத்துல வந்து நம்பிக்கை இல்லாதவர். கூலி உயர்வு பற்றி அவர் பார்வை என்னன்னா, நாலனா கூலி கொடுத்துட்டு ஓரணா விலையை ஏத்திடுவான் விலைவாசியில. அதனால வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனை தீரவே தீராதுங்கிறது பெரியாருடைய கண்ணோட்டம். அப்படின்னு இது எப்ப பேசுனது? பெரியார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது. சோவியத் யூனியனுக்கு போயிட்டு வந்து 30-35 காலத்துல பேசுனது. அதுக்கு பிறகு 52ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிச்சே தேர்தல் பரப்புரை எல்லாம் பண்ணார். ராமமூர்த்தி எல்லாம் ஆதரிச்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா 67ல வந்து அங்க வந்து வர்ணசாதி ஒடுக்குமுறை இருக்கு, கூலி பிரச்சனை வடிவத்துல அது வருது. கூலி ஒரு நெல்ல வந்து கூட கேட்கிறாங்க. அப்ப அந்த பிரச்சனையை வந்து பெரியாருக்கு தெரியாதா? ஏன்னா உங்களுக்கு அமைப்பு இருக்கு, கீழத்தஞ்சில திராவிட கழக அமைப்பு இருக்கு. நீங்க வந்து அங்குள்ள தோழர்கள்ட்ட கேட்டு நீங்க வந்து பேசியிருக்கணுமா இல்லையா? அந்த பகுதிக்கே வரல, கீழ்மணிமணிக்கே வரல. அவர் எப்போதுமே வரக்கூடியவர் அந்த பகுதிக்கு வரல. இதுதான் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அருகில் இருந்து எல்லாம் பண்ணுவாரு, இவர் இல்லைன்னா ஒடுக்கப்பட்டவர்களே இல்ல, அப்படி இப்படின்ட்டு இந்த கட்டு கதைகள், போலி பிம்பங்கள், இதைதான் நம்ம உடைக்கணும். இப்ப அதான் புதிய ஆமா நீ சொல்ற சரிதான். 100 ஒரு துக்கம் விழுந்திருக்கு. ஒருத்தவங்க வீட்டுல போய் அவன் ஒடுக்கப்பட்டவன அவன் பக்கத்துல நிக்கிறத விட்டுட்டு யாரு கொலை செஞ்சானோ அவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆதிக்க சிந்தனை புத்தி. இந்த ஆதிக்க சிந்தனை ஐயாவுக்கு இருந்திருக்கு, ஐயா பெரியார் அவர்களுக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றீங்க பத்தியா உண்மை. ஏன்னா இப்போ ஒரு சில தகவல் நம்ம கிடைச்சிருக்கு. 1965ஆம் ஆண்டு மே மாசம் இந்த சமதர்ம பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போதே பாலக்குறிச்சிங்கிற இடத்துல வந்து பெரியார் பேசுறாரு. அந்த பாலக்குறிச்சி கூட்டம் எதுக்கு நடக்குதுன்னா, அந்த பாலக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவராக வரதராஜுலு அப்படிங்கிற பாராட்டு விழா நடக்குது. அவர் நாயுடு, ஆக்சுவலா நாயுடுங்கிற பேர் அவங்க போடல, வரதராஜுலு நாயுடுக்கு வந்து பாராட்டு விழா. அந்த வரதராஜ நாயுடு பாராட்டு விழால தலைமை தாங்கிறவர் கிருஷ்ணசாமி நாயுடு. அது விடுதலை பத்திரிகையில அப்படியே இருக்கு. சரி, அந்த விழா அதுல வந்து சிறப்புரையாளராக பெரியார் தந்தை பெரியார் போட்டிருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா ராமநாத தேவர் பல பேர் புடையார் போட்டு முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா பி கிருஷ்ணசாமி கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படின்னு பேர் இருக்கு. பி கோபாலகிருஷ்ணன் நாயுடுனே பேர் இருக்கு. அப்ப பெரியார் கலந்து கொண்ட கூட்டத்துல 65லே வந்து கலந்துருக்கிறார் யாரு? கோபாலகிருஷ்ணன் நாயுடு. அப்ப பெரியாருக்கு அவருக்கு அவங்க சொல்றாங்களே, பார்க்கவே இல்லை கோபாலகிருஷ்ணன் நாயுட, யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்களே, அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு சம்பவம், அதே 2 மாதம் கழித்து ஒரு திருமணம் நடக்குது. யாருக்கு திருமணம்னா, கீழ்வன்மணி பகுதியில் திராவிட கழக செயலாளர் இருந்தவர் ராமசாமி, அவருடைய பையனுக்கு ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னா இருஞ்சீர் கோபாலகிருஷ்ணன். இதை வந்து விடுதலையில இருக்கு. அதுல நாயுடு பேரு கிடையாது. அந்த பாலக்குறிச்சி கூட்டத்துல நாயுடு பேர் போட்டிருக்காங்க. இதுல வந்து கிருஞ்சியூர் கோபாலகிருஷ்ணன் அந்த நாயுட மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு அந்த பேரை போட்டிருக்காங்க. அப்ப
அந்த பகுதியில வந்து இவருக்கும் கீழ்மண்மணி பகுதியில் இருக்கிற திராவிட கழகத்துக்கும் கோபாலகிருஷ்ண நாயுடுக்கும் ஏதோ உறவு இருந்திருக்கு. இல்லைன்னா அவர் தலைமை தாங்க வரா முடியாதுல்ல. அப்ப அதனாலதான் பெரியார் வந்து அந்த நாயுடு சாதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இப்ப முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. நம்ம கூட நான் அப்படி பார்க்கல. இந்த பாலக்குறிச்சி கூட்டமும் கீழ்வன்மணி திக தலைவரோட திருமண வீட்லயும் இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு கலந்துகிட்டது மூலமாக இவர் ஏன் அறிக்கை விடல அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு. அவருக்கு வந்து நாகப்பட்டினம் நீதிமன்றம் வந்து 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்குது இல்ல. சரி, அந்த தண்டனையை வரவேற்று பெரியார் ஏன் அவர் அறிக்கை விடலாம்? அப்பயாச்சும் விட்டுருக்கலாம்ல. நானும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி விடல. ஆனா இவர் அதுல அதை பத்தி அதை விடுதலை நீங்க பாத்தீங்கன்னா எந்த செய்தியும் கிடையாது. டிசம்பர் 25ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கு விசாரணை நடந்திருக்கும்ல, யாராச்சும் கைது பண்ணிருப்பாங்க, காவல்துறை கூட்டிட்டு போயிருப்பாங்க, பல பத்திரிகைகள்ல செய்திகள் இருக்கு. ஆனா விடுதலை நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு செய்தி இருக்கு, அந்த கிஷான் மோதல்னு. அதுக்கு பிறகு செம்பர்னார் கோயில்ல பேசின பேச்சு, பெரியாரோட அறிக்கை, இந்த 3 தகவல் தான் இந்த விடுதலை பத்திரிகையில இருக்கு. அது தாண்டி எந்த செய்தியுமே விடுதலையில வரவே இல்லை. அப்ப இங்கதான் நமக்கு வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை வந்து ஈடுபட்டு இருக்காரு. அங்க நாகை பாட்சான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இப்படி சம்பவம் நடந்த பிறகு பெரியாரை போய் பார்க்க போனாரு. பெரியார் வந்து அவரை பார்க்கறதுக்கு விரும்பல. என்ன காரணம்னா, இவர் தன்னை வந்து இவரோட சேர்ந்தவரா இணைச்சு பார்க்கப்படுங்கிற நோக்கத்துல வந்து, நீ வந்து என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறையோ, இந்த கொலைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொல்ற இல்ல, நீ அதை கோர்ட்ல போய் சொல்லுன்னு பெரியார் ஆளுக மூலமா சொல்லி விட்டாரு அப்படின்னு ஒரு கதையை விடுறாங்க. நாகை பாச்சாங்கிறவர். அதாவது சரி பார்க்க அப்ப பெரியாருக்கு தெரியுது இல்ல, உன்னை தூது விட்டுருக்காங்க, அப்பயாச்சும் சொல்லணுமா இல்லையா? அவன் கொலை பண்ணிருக்கேன், தண்டனை கொடுக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப நீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முதுகுளத்தூர் கலவரத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பேன், 1957ஆம் ஆண்டு. அதுல வந்து மறவர் சமூகத்துக்கும் பல்லர் சமூகத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது. அது தேவரை வந்து ஈடுபடுத்திருக்காங்க. அது வேற, தேவர் ஈடுபட்டாரான்னு அது வேற விஷயம். ஆனால் அந்த விஷயத்துல வந்து பெரியார் என்ன நிலை எடுத்தாரு? முத்துராமலிங்க தேவரை வந்து கைது பண்ண வேண்டும்னு அறிக்கை விட்டார் பெரியார். அப்ப காமராஜரை ஆதரிச்ச போதிலும் கூட அன்னைக்கு வந்து தேவரை வந்து கைது பண்ணு அறிக்கை விடுறாருல. அது போல ஏன் இதை செய்யல அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. இந்த இடத்துல கேக்குறேன். அதாவது முதுகுளத்தூர் கலவரத்துல வந்து பெரியார் வந்து பாஞ்சு போய் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அந்த கலவரத்துக்கு சம்பந்தருக்கு கைது பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இங்க பல பேர் எரிச்சு கொண்ட இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவோட பெயர் தெரிஞ்சாலும் அவரை நேர்ல பார்த்து விழாக்கள்ல சந்திச்சு கை கொடுத்திருக்காரு. 2 விழாக்கள்ல ஒரு இடத்துல கூட அவரை கைது செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லலைன்னா ஐயா பெரியாருக்கு ஜாதிய உணர்வு அதிகமா இருந்துச்சு. அதான் காரணம். அதான் ஏற்கனவே நாயக்கமார்களுக்கு பட்டணம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, கடந்த காலத்துல எழுதியிருக்காரு. படிச்சிருக்கேன். படிச்சிருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா அது வந்து தெளிவாக இப்ப நம்ம என்ன பண்றது, திராவிடம் என்பது யாரோட பதுங்கு குழியா இருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர வேண்டிய விஜயநகர கூட்டத்திற்கான பதுங்கு குழி தான் அது. வந்து அவங்க நம்ம இருக்கணும் மறைமுகமா அப்படின்னு பதுங்கு குழி. அதுக்கு பெரியார் வந்து வேலை செய்யறாரு. அதை எதிர்த்து தமிழின தேசியத்திற்காக, தமிழ் தேசிய விடுதலைக்காக அண்ணன் சீமான் பேசுறப்ப அதை வந்து இங்க இருக்கிற இந்த இவர்கள் நம்மள ஆட்சி செய்து அதிகாரம் செஞ்சு ஆதிக்க வெறி கொண்ட இந்த விஜயநகர கூட்டம் வந்து அண்ணன் சீமானை எதிர்க்கின்றனர். அதான் கண்டிப்பா அதை கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க. அதான் இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் வந்த பிறகு ஆதாரங்களோட எல்லா தரவுகளும் நம்ம கிடைக்கிறனால அவங்களால பதில் சொல்ல முடியல. பெரியாரை வந்து இப்படி பேசலாமா? ஏன்னா அவங்க என்னன்னா இந்த திராவிடம்ங்கிற கருத்தியில வந்து பெரியாரை வச்சுதான் திணிக்கிறாங்க. இப்ப கருணாநிதி ஆட்சி காலத்துல கூட இந்த அளவுக்கு பண்ணல. அவர் வந்து எங்கேயாவது ஒரு கூட்டத்துல பேசுவார், திராவிட கருத்தியல்ல பேசுவாரு தவிர, இவர் மூச்சுக்கு 300 தடவை ஸ்டாலின் வந்து திராவிட மாடல்ங்கிறது, கீழடி நாகரிகத்தை மாத்தி பேசுறது, சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகங்கிறது சொல்றது, இப்படி எதுக்கு எடுத்தாலும் திராவிடங்கிற கருத்தியலை வந்து அது எங்க போய் நிக்கிறாங்கன்னா பெரியார்ட்ட இருந்து போறாங்க. இப்ப பெரியாரையும் நம்ம பிம்பமா அவர்தானே வைக்கிறீங்க, பெரியார் விமர்சிக்காம நகர முடியாது. அப்ப அந்த பிம்பத்தை உடைத்தால்தான் திராவிட பிம்பம் உடையறங்கிறத தெளிவான நிலைக்கு வந்து சீமான் வந்திருக்கிறாரு. எங்களோட தமிழ் தேசிய பேரியக்கும் அதே கண்ணோட்டம் தான். பெரியாரோட சில பங்களிப்புகள் இருந்தாலும் கூட அவர் வந்து மொழி எதிர்ப்பாளர் பெரியார், இன மறைப்பாளர் அப்படிங்கிற வரையறை வந்து நாங்க வச்சிருக்கோம். அதனால வந்து அவரை கடந்த காலத்துல நம்ம பேசி வச்சதெல்லாம் தவறு என்று அவர் முடிவை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு வந்து திராவிடமும் ஆரியமும் ஒரே இருகரு இரட்டையர்கள் தான். இவன் பாதிக்கப்பட்டா அவன் உதவியா இருப்பான், திராவிடம் பாதிக்கப்பட்டா ஆரியம் உதவியா இருக்குங்கிறதா ஒரு யதார்த்தம். அப்படிங்கிற சூழல நாம் இந்த காலகட்டத்தில் ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்த்து போராடி தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றோம். இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டு தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கிறார்கள்
என்பதை வந்து இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். ஐயா, இவ்ளோ நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து இந்த விடுதலை படம் பார்த்தேன். அந்த படம் ம், பார்த்துட்டு எனக்கு ம், ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு அந்த படத்த பத்தி ஒண்ணுமே பேசாம வச்சிருந்தேன். ஆ ம், இன்னைக்கு ம், ஒரு ம், காணொளியில கூட அத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு அத பார்க்கிறப்பயே. ஆ இவ்ளோ ஒரு மகத்தான மனிதர்கள் நம்மகிட்ட வாழ்ந்திருக்காங்க. புலவர் மாரி ஆட்களு, பெரியவர் ம், தமிழரசன் மாரி ஆட்கள்லாம். ஆனா அந்த படத்துல ஒரு காட்சி வந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அந்த படத்துல ஒரு ம், காட்சி வரும். கீழ் தஞ்சையில அந்த மாரி நடக்கிற மாரி காமிப்பாங்க. ஆனா வெற்றிமாறன் அண்ணன ரொம்ப நல்லவங்களா அது யாருன்னு காமிக்கல அந்த பண்ணையார். ம், இப்ப நீங்க ம், சொன்னீங்க பாருங்க இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு. ம், இப்பதான் எனக்கு ம், தெரியுது இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு யாரு அப்டின்ட்டு. ரொம்ப ம். அதாவது வேதனையான ஒரு இது என்னன்னா, தமிழ்நாட்டுல தமிழனுக்கு எதிரா இது நடந்துட்டு இருந்திருக்கு. இது நாள் நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாம போயிருந்திருக்கு. அதுக்கு பெரியார் அவர்கள் தான் காரணம். உண்மைதான், உண்மைதான். அதனால சரிங்களா? போலி பிம் ம். சொல்லுங்க. அதாவது பெரியார் என்ற போலி பிம்பத்தை நாம் வந்து உடைத்தெரியாமல் தமிழ் தேசியத்தை வந்து மீட்டெடுக்க முடியாது. நமக்கு ஆரியம், டெல்லி அரசு பகை என்றாலும் கூட, அதை எதிர்ப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய சக்தியாக திராவிடம் இருக்கின்ற திராவிடம் தான் இருக்கு. காரணத்தால் இருக்கு. அதனால நாம அதையும் சேர்த்து வந்து எதுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. முதல்ல அத உடைச்சிடணும். முதல்ல ஆமா திராவிடத்த உடைச்சிரணும், உடைச்சிரணும், உடைச்சிரணும். உடைச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நேரடியா அவங்களோட நம்ம மோதிக்கலாம் அப்படின்னு நான் ஆமா. நினைக்கிறேங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்கய்யா. ஐயா இன்னொரு ம். மகிழ்ச்சியான தருணத்துல நம்ம உறுதியா சந்திப்போம். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிற தகவல் எல்லாம் ஒரு நூல் களஞ்சியத்த உட்கார்ந்து படிச்ச மாரி இருக்கு. பெரியார் எந்தெந்த ம். இடத்துலலாம் ஏமாத்திருக்காரு நம்மள அப்படின்னு. நெறைய நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க உங்க ம். நூல்கள் என்னென்ன நூல்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, உங்க கீச்சு பக்கத்துலயும் நீங்க வந்து வெளியிடுங்கய்யா. சரிங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. நான் சரி. வெளியிடுறேங்க. எல்லாம் தகவல் வச்சிருக்கீங்க. சரிங்க. மிக்க நன்றிங்க. ம். நன்றிங்க.